வகாலு இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா ஃபஅதல்லுன சபீலா. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாய மக்கள் பல்வேறு கருத்து வேறுபாடுகளின் காரணமாக பல ஜமாத்துகளாகவும் பல இயக்கத்தவர்களாகவும் பல்வேறு கட்சியினராகவும் பிரிந்து செயல்பட்டு வருகிறார்கள். இப்படி பிரிந்து கிடக்கின்ற இஸ்லாமிய சமுதாய மக்களை ஓர் அணியிலே ஒன்று திரட்ட வேண்டும் என்பதற்காக நபி வழியில் ஒன்றிணைவோம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே ஒற்றுமையை வலியுறுத்தி எல்லா ஜமாத்தினர்களும் இயக்கத்தவர்களும் பேசுவார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிற பொழுது அந்த தருணத்தில் நாமெல்லாம் கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றிணைந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பேசுவார்கள். அந்த பிரச்சனைக்கு பிறகு இந்த ஒன்றுபட்ட கருத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்பியவர்கள் பல கூறாக போய்விடுவார்கள். அதே போல ஒரு தேர்தல் வருகிற பொழுது நமது கட்சியின் சார்பில் நிறுத்தப்படுகிற வேட்பாளர் அதிகமான ஓட்டுக்களை பெற வேண்டும் என்றால் முஸ்லிம் சமுதாய மக்களிடத்திலே ஒன்றுபட்ட நிலைப்பாடு வர வேண்டும் என்ற ஒரு லாபத்திற்காக ஒற்றுமையை வலியுறுத்தி பேசுவார்கள். ஆனால் நாம் இங்கே குறிப்பிடக்கூடிய ஒற்றுமை என்பது இந்த உலகத்திலே முஸ்லிம் சமுதாய மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு ஒற்றுமையாகவும், நாளை மறுமை நாளிலே இந்த மக்கள் நரக படுகொலியிலே பொசுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கான ஒரு நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலான ஒரு ஒற்றுமைக்குத்தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறார்கள். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். மறுமை நாளில் அனைவரையும் அல்லாஹ் எழுப்பி நல்லவர்களை சுவனத்திற்கும் பாவிகளை நரகத்திற்கும் அனுப்பிவிடுவான். அந்த நரக நெருப்பிலே பொசுக்கப்படக்கூடியவர்கள் அவர்களுடைய முகம் குப்பர போட்டு புரட்டப்படுகிற அந்த நாளிலே நரகவாசிகளுடைய புலம்பல்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யௌமது கல்லபு உஜூஹும் ஃபின்னார். அந்த நாளில் சிலருடைய முகங்கள் நரகிலே போட்டு புரட்டப்படும். அந்த நரகத்திலே கரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த புலம்பலின் காரணத்தினால், கவலையின் காரணத்தினால் ரொம்ப கைசேதப்பட்டு புலம்புவார்கள். யா லைத்தனா, எங்களுடைய கைசேதமே, இழப்பே, அத்தானல்லாஹ வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் புலம்புவார்கள். பிறகு அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் யாருக்கு கட்டுப்பட்டோம் தெரியுமா? இன்னா அத்தானா சாதத்தனா, எங்களுடைய தலைவர்களுக்கு அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்களுக்கு பின்னால் போனோம். ஓ குபரானா, எங்களுடைய பெரியார்கள் எங்களை அழைத்தார்கள் என்று அவர்கள் பின்னால் போனோம். இப்படி மார்க்கத்திலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு பல கூறுகளாக பிரிந்து சென்ற காரணத்தினால் இந்த நரகத்திலே புரட்டப்படுகிறோமே என்று கவலைப்படுகிற ஒரு நிலை இங்கே வந்திருக்கக்கூடியவர்களும் சரி, வராதவர்களுக்கும் சரி, எந்த முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்குத்தான் ஒரு ஒற்றுமையை நோக்கி உங்களை அழைக்கிறோம். நமக்கு இடையிலே இருக்கின்ற பல்வேறு கருத்து வேறுபாடுகளை நாம் ஏன் பேசி தீர்க்க கூடாது? உங்களிடத்திலே இருக்கின்ற அந்த மார்க்க அடிப்படையை தாண்டி உங்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீங்கள் ஏன் ஒரு கணம் சுய பரிசோதனை செய்து பார்க்க கூடாது என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இதிலே பல்வேறு ஜமாத்தினர்களின் அந்த இயக்கத்தை குறிப்பிட்டு அந்த அரசியல் கட்சிகளை பற்றி நாம் விவாத பொருளாக எடுத்துக்கொண்டு அவர்களை டேமேஜ் ஆக்குவது நம்முடைய நோக்கம் அல்ல. நாளைக்கு நாமெல்லாம் சுவனத்திலே நுழைகிற பொழுது
நம்முடைய உறவினர்களாக மாற்று இயக்கத்தில் இருந்திருப்பார்கள், மாற்று கொள்கையில் இருந்திருப்பார்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அண்டை வீட்டார்கள், அவர்கள் நரகத்திற்கு போகிறார்கள் என்றால் அந்த நிலை வரக்கூடாது என்பதற்காக சொல்கிறோம். இறை நம்பிக்கையில் மிக உயர்ந்த ஒரு தரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறை நம்பிக்கையை மிகவும் தெளிவாக சுவைத்துக் கொண்டவன் யார்? அவனுடைய பண்புகளில் ஒன்றை குறிப்பிட்டார்கள். தன்னுடைய சகோதரன் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு அடியெடுத்து வைத்ததற்கு பிறகு, இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு, குஃபுர் மீண்டும் வந்த வழியிலேயே தடம்புரண்டு போகிறான். அப்படி தடம்புரண்டு போகக்கூடியவன் நரகில் அல்லவா கரிய போகிறான் என்று கவலைப்பட்டு வெறுத்து அவனை இழுத்து பிடிக்கின்ற பணியை செய்கிறானே, அவன்தான் இறை நம்பிக்கையை சுவைத்துக் கொண்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் அடிப்படையிலே, உங்கள் மீதுள்ள பாசத்தின் காரணத்தினால், உங்கள் மீது எங்களுக்குள்ள உரிமையின் காரணத்தினால், நீங்களும் நாங்களும் இணைந்து சுவனத்திலே கூட்டம் கூட்டமாக நுழைய வேண்டும் என்கிற ஆசையின் காரணத்தினால் உங்கள் குறைகளை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். அதை நீங்கள் திருத்திக் கொண்டு தெளிவான கொள்கைக்கு வாருங்கள். இதற்கு ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் இருக்க வேண்டும். அதுதான் திறந்த ஒரு உள்ளம். எந்த ஒரு குறையை, குற்றச்சாட்டை சொல்கிற பொழுது அது நமக்கு சொல்லப்படுகிறது என்றால், சொல்லக்கூடியவர் யார் என்று பார்ப்பதை விட அவர்கள் குறிப்பிடுகிற குற்றச்சாட்டிற்கு நாம் ஆளாகி இருக்கிறோம் என்றால், நாம் அதிலிருந்து திருந்தினால் என்ன, அதை பற்றி வருந்தினால் என்ன, நாம் ஏன் மறுபரிசீலனை நம்முடைய கொள்கை விஷயத்தில் செய்யக்கூடாது என்று நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் இந்த சமுதாயம் ஒரு காலத்திலும் ஒற்றுமைக்கு வராது. அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே பிரிவினைவாதிகளை பற்றி, எந்த காலத்திலும் ஒன்றுபடாத ஒருமித்த கருத்திற்கு வராத, பிரிந்து கொண்டே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். வமா தஃபர்ரகு இல்லா மின் பாதி மா ஜாஅஹுமுல் இல்மு பகியம் பைனஹும். அவர்களுக்கு தெளிவான சான்று வந்தது, இதுதான் உண்மை என்று உரைத்து சொல்லப்பட்டது. ஆனாலும் அவர்கள் தங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒரு வரட்டு பிடிவாதம், ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு பொறாமையின் காரணத்தினால் நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது என்று அவர்கள் முரண்பட்டார்கள், பிரிந்து போனார்கள். அல்லாஹ் சொல்கிறான், பிரிவினைக்கான அடிப்படை காரணம் கருத்து முரண்பாட்டில் ஒரு பிடிவாதம். நீ சொல்லி நான் திருந்துவதா, நீ சொல்லி நான் திருந்துகிற நிலை வந்தால் நீ உயர்ந்தவனாகி விடுவாய், நான் தாழ்ந்தவனாகி விடுவேனே என்கிற ஒரு ஈகோ இருந்தால் ஒரு காலத்திலும் இந்த சமுதாயம் ஒன்றுபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கதை கூட சொல்வார்கள். வரட்டு பிடிவாதம் உள்ளவர்கள், தவறான கொள்கையை பற்றியே மீண்டும் மீண்டும் அதிலேயே நீடித்து விதண்டாவாதம் செய்பவர்கள். அதுக்கு ஒரு கதை சொல்லுவார்கள். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஒரு டாக்டர்கிட்ட போனானா. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், நான் செத்து போயிட்டேன், இதுதான் அவன் பிரச்சனையே. உயிரோட உள்ளவன் தன்னை செத்த மாதிரி நினைக்கிறதும், செத்து போனவனை உயிருள்ளவன மாதிரி நினைக்கிறதும் ஒரு மன பாதிப்பின் வெளிப்பாடு. சரிங்களா? அப்போ ஒருத்தன் என்ன பண்றான், நான் செத்த போனோம் இப்படின்னா டாக்டர்கிட்ட போறான். டாக்டரும் கூப்பிடுறாரு, இங்க என்னப்பா பிரச்சனை? சார், நான் செத்து போயிட்டேன், நீங்க உயிரோடு இருக்கிறீங்க, இப்ப பணத்து கூட நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இப்படின்ட்டான். டாக்டர், ரொம்ப மோசமான கேஸ காலையில முதல் ஆளா பார்க்கணுமா? சரி, கொஞ்சம் திருத்துவோம் தம்பி. செத்து போனவங்களுக்கு காது கேட்காது, இதான் யதார்த்தம். நான் பேசுறது உனக்கு கேட்குது இல்ல? ஆமா. அப்ப நீ உயிரோட தான் இருக்கிற. அடப்போங்க சார், நீங்க பணத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அவன். ஆஹா, இவன் கேஸ் ரொம்ப முத்தி இருக்கு போலன்னு சொல்லி இவனை வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும். தம்பி, இப்ப செத்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள குத்துனோம்னா ரத்தம் வராது. இப்ப நான் உன்னை குத்துனா ரத்தம் வரும். அப்படியா சார், செய்யுங்க. டாக்டர் சந்தோஷம், ஒரு வழிக்கு வரான், திருத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊசியை போட்டு குத்தி எடுத்த உடனே ரத்தம் வருது. பத்தியா பத்தியா, நீ உயிரோடு இருக்கிற, அதான் ரத்தம் வருது அப்படின்ட்டாரு. இப்ப ஏத்துக்கிறியான்னு டாக்டர் ரொம்ப சந்தோஷம், ஏத்துக்குவான்னு. அப்புறம் அவன் சொன்னா, என்னமோ போங்க டாக்டர், நீங்க ரொம்ப பெரிய டாக்டர், ஏன் செத்த பொணத்திலிருந்து கூட ரத்தம் வர வச்சிட்டீங்கன்ட்டு அவன் கடைசி வரைக்கும் மாறல. இதெல்லாம் திரும்புமா? இந்த விதண்டாவாத இருந்துச்சுன்னா காலத்துக்கு மாறாது. நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்குது, சரிதான், நம்ம ரொம்ப ஓவரா தான் போயிட்டோம், திருந்திக்கணும், வருந்தணும்,
நம்ம ஏன் மாறக்கூடாது, இங்க எத்தனையோ பேரை ஏச்சு பேச்சு நடிச்சு ஏமாத்திட்டு போயிடலாம், மறுமையில தப்பிக்க முடியாதுங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் இங்கே வந்திருக்கக்கூடிய மாற்று கருத்துள்ள பல சகோதரர்களும் ஒரு தெளிவான நிலைப்பாடை எடுக்க முடியும். நாங்க இலக்கு வைப்பது, இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சத்திய பிரச்சாரத்தில் இலக்கு வைப்பது எந்த ஜமாத்தினுடைய தலைவர்களை கிடையாது, அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை கிடையாது. அவர்கள் அந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு பெரும்பான்மையானவர்கள் அதில் கிடப்பார்கள். எவ்வளவு அடித்தாலும் வரமாட்டார்கள், எவ்வளவு பேசினாலும் கேட்க மாட்டார்கள், அவர்கள் நிலை வேறு. ஆனால் பொதுவாக தொண்டர்களாக இருக்கிறார்களே, அவர்கள் எந்த விதமான கபட உள்ளம் இல்லாமல், சூதுவாது இல்லாமல் உழைக்க வேண்டும், நம் இயக்கத்தை உயர்த்த வேண்டும் என்று பொதுநல பணியில் இறங்கி வேலை செய்யக்கூடியவன். நீங்கள் சரியான கொள்கைக்குத்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்பதை பரிசீலனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒவ்வொன்றாக வருவோம். முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், இந்த பரிசுத்தமான மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது என்று சொல்கிறான். இந்த மார்க்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவெடுத்தவன் அல்லாஹ். இந்த மார்க்கத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக தூதரை நியமித்தவன் அல்லாஹ். அந்த தூதருக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தவன் அல்லாஹ். இந்த மார்க்கம் என்றால் இதுதான் என்று வழிகாட்டி கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சரி அல்லாஹ் சொன்னான், இத்தபியு மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும். மக்களே, சூரா ஆராஃப் 7வது அத்தியாயம் 3வது வசனத்திலே குறிப்பிடுகிறான், மக்களே உங்கள் இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிறதே அதை மட்டும் பின்பற்றுங்கள். ஒலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா, அதை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக எடுத்து பின்பற்றாதீர்கள். அப்படி நீங்கள் செய்வீர்களானால் கலீலம்மா ததக்கரூன், குறைவாகவே சிந்திக்கிறீர்கள். நீங்கள் தெளிவான சிந்தனையாளர்களாக இருப்பீர்களானால் நாம் எதை இறக்கி வைத்தோமோ அதை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை இறக்கி வைத்தான்? எல்லோருக்கும் தெளிவாக தெரியும், திருக்குரானை இறக்கி வைத்தான் என்று. ஆனால் திருக்குரான் மட்டும் இறக்கப்படவில்லை, அத்தோடு இன்னொன்றும் இறக்கப்பட்டது. அது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஊத்தீத்துல் குர்ஆன், எனக்கு திருக்குரான் வழங்கப்பட்டது, அல்லாஹ்விடம் இருந்து திருக்குரான் வழங்கப்பட்டது. வ மிஸ்லுஹு மாஹு, அதை போன்ற இன்னொன்றும் வழங்கப்பட்டது. அது என்ன இன்னொன்று? அதுதான் இந்த திருக்குரான் வசனத்திற்கான விளக்கங்கள். கொள்கையை பற்றி திருமறை சொல்லும், அதன் சட்ட திட்டங்களை பற்றி நபிகளார் விளக்குவார்கள், அந்த விளக்கங்கள். தொழுகையை பற்றி ஏவும் திருமறை வசனங்கள். ஆனால் அதை எவ்வாறு தொழ வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சஜிதா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு விளக்கத்தை நபிகளார் கொடுத்திருப்பான். அதன்படி நபிகளார் சொல்லி காட்டுவார்கள். எல்லாமே தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ், பிரார்த்தனைகள், பாவ மன்னிப்பு, பாதுகாவல், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளில் அனைத்து அம்சங்களிலும் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிட்டிருக்கிறார்கள் என்றால் அத்தனை செய்திகளையும் அல்லாஹ் ஜிப்ரீல் வழியாக நபிகளாருக்கு சொல்லிக் கொடுத்த செய்திகள். இந்த ஜமாத்து ஒரு நெஞ்சில் கை கட்டுவதற்காக பல பள்ளிவாசலில் தூக்கி எறியப்படுகிறது. இந்த ஜமாத்தை சார்ந்தவர்கள் விரல் அசைக்கின்றான் என்பதற்காக தொழுகையில் அத்தகையாத்தில் விரல் அசைக்கின்றான், விரல் ஒடிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. எதற்காக செய்கிறார்கள்? இதை நபிகள் நாயகம் சொன்னார்கள், நபிகள் நாயகம் செய்தார்கள், நாம் செய்கிறோம். ஏன்? அந்த நபிகளாருக்கு ஜிப்ரீல் சொல்லிக் கொடுத்தார், அந்த ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். அதனால் அல்லவா இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நபி வழிக்கு உயிர் மூச்சை கொடுக்கின்றோம். ஒரு கட்டத்திலே நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறையும் அதற்கான விளக்க உரையும் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்தது என்பதை உணர்த்தும் விதமாக குறிப்பிடுகிறார்கள். அம்மணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இமாமத்து செய்து தொழ வைத்தார்கள். முதல்ல தொழுகை சட்டம் வரப்போகுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இமாம். சஹீஹுல் புகாரியில 3221வது செய்தி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அதற்கு இமாம். சல்லைத்து மாஹு, நபிகளார் தன்னுடைய ஆட்காட்டி விரல் ஒவ்வொரு விரலாக கொண்டு வருகிறார்கள். சல்லைத்து மாஹு, சும்ம சல்லைத்து மாஹு, சும்ம சல்லைத்து மாஹு, சும்ம சல்லைத்து மாஹு, சும்ம சல்லைத்து மாஹு. நான் அந்த ஜிப்ரீலோடு தொழுதேன், பிறகு தொழுதேன், பிறகு தொழுதேன், பிறகு தொழுதேன், பிறகு தொழுதேன். 5 வக்து தொழுகையையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழ வைத்தார்கள். லுஹர் இப்படித்தான், அசர் இப்படித்தான்,
மகரிப் இஷா இப்படித்தான் ஜிப்ரீல் சொல்லிக் கொடுக்க நபிகளார் செய்தார்கள். அத்தனை செய்திகளையும் ஒன்று கூட விடாமல் நபிகளாருக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். நபிகளார் இந்த உலகத்தில் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அந்த அடிப்படையிலே இஸ்லாம் என்பது இறைவன் புறத்திலிருந்து வந்தது மட்டும்தானே தவிர இதை தாண்டி எதை சொன்னாலும் யார் சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் சரி, அது இஸ்லாத்தில் கூட்டி சொன்னாலும் குறைத்து சொன்னாலும் மாற்றி சொன்னாலும் அது மார்க்கம் ஆகாது. அது திட்டவட்டமான வழிகேடு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹி, செய்திகளில் மிக அழகானது மிக உண்மையானது அல்லாஹ்வின் வேதம். வ அஹ்ஸனல் ஹதீயி, வழிகாட்டுதலில் மிக அழகான வழிகாட்டுதல் ஹதீயு முஹம்மது, முஹம்மதுடைய வழிகாட்டுதல். தன்னுடைய வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா, காரியங்களில் மகா கெட்டது இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உள்ளே இணைக்கப்படுவது என்று சொன்னார்களே. இந்த திருமறை அதற்கான விளக்க உரை இத்தோடு புதிதாக எதுவெல்லாம் சேர்க்கப்படுகிறதோ அத்தனை கருத்துக்களும் மகா கெட்டது என்றார்களே ரசூலுல்லாஹ். இப்பொழுது யோசித்துக் கொள்ளுங்கள், இன்றைக்கு பல ஜமாத்தாக பிரிந்தவர்கள், அதில் ஒரு கூட்டம் தப்லீக் ஜமாத்தினர். தப்லீக் ஜமாத் சகோதரர்களுடைய நோக்கம் என்ன? சினிமா பார்த்து கொண்டிருப்பவர்கள், இறைவனை மறந்தவர்கள், தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருப்பவர்கள், அவர்களை ஒரு கட்டத்தில் அழைத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்கான ஒரு பணி என்ன? வா, பள்ளிவாசலுக்கு போகலாம், தொழுது விட்டு வரலாம், அல்லாஹ்வை தொழுக தொழுக. இவன் 5 வேளையினுடைய தொழுகை, சுத்தத்தை கடைபிடிப்பான், ஒழுக்கத்தை கடைபிடிப்பான், நேர்மையை கடைபிடிப்பான், எல்லா காரியங்களிலும் மாறிக்கொள்வான் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தை அடிப்படையாக சொல்லி தொடங்கிய தப்லீக் ஜமாத் சகோதரர்கள், நீங்கள் வைத்திருக்கிற கொள்கையை சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு 40 நாள் கூப்பிடுகிறீர்கள், 4 நாட்கள் கூப்பிடுகிறீர்கள், 4 மாதங்கள் கூப்பிடுகிறீர்கள். அவனை கொண்டு போய் வைத்துக் கொண்டு திருமறை குர்ஆனை போதிக்கிறீர்களா? இல்லையே. நபிகளாருடைய பொன்மொழிகளை சொல்லித் தருகிறீர்களா? இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் எதை கெட்டது என்றார்களோ அந்த புதுமையை இஸ்லாத்தின் பெயரால் புகுத்துகிறீர்கள். வணக்க வழிபாட்டை அல்லாஹ் சொன்னது போதுமானது அல்ல, அல்லாஹ்வின் தூதர் சொன்னது போதுமானதல்ல என்று நீங்கள் கட்டுக்கதைகள் நிரம்பிய ஒரு புத்தகத்தை தப்லீக் தாலீம் தொகுப்பு என்ற பெயரால் அதில் ஃபஸாயிலுல் ஆமால், அமல்களின் சிறப்பு, ஃபலாயிலுல் ஸலாத், தொழுகையின் சிறப்பு, ஃபலாயிலுல் ஸௌம், நோன்பு சிறப்பு, இப்படி ஏராளமான சிறப்புகளை வலியுறுத்தி புத்தகங்களை பாகம் பாகமாக வைத்து பாடம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களே. இதெல்லாம் திருக்குர்ஆன் வசனங்களா? நபிகளாருடைய போதனைகளா? திட்டவட்டமான கட்டுக்கதைகளாகவும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்ற கற்பனைகளை, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற மாபாதக செயலை தூண்டி வைக்கின்ற கருத்துக்கள் அல்லவா அதிலே அடங்கி இருக்கிறது. நீங்கள் எங்கே கொண்டு செல்கிறீர்கள் புரிகிறதா? தொழுகை சொர்க்கத்தில் செல்வதற்கு முதல் கேள்வி தொழுகை என்று கூப்பிட்டு சென்று நரகத்தில் தள்ளக்கூடிய ஒரு மாபாதக செயல் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதை சிந்தித்து பார்த்தீர்களா? ஏராளமாக அடுக்கலாம். அமல்களின் சிறப்பு என்ற பெயரால் இருக்கின்ற அபத்தங்களை, ஒரு சுருக்கமான சில தகவல்களை சொல்லிக் கொள்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகளார் சொன்னார்கள் 5 வக்து ஃபர்லான தொழுகை, சுன்னத்து தொழுகை இருக்கிறது, 2 தொழுகைகள் இருக்கிறது, முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்கிறது, நஃபில் இருக்கிறது. ஆனால் இதுவெல்லாம் போதுமானதாக இல்லை. புதிதாக ஒரு செய்தியை உள்ளே இறக்குவார்கள். ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒருவர் இருந்தார். இவர் இல்ல, இருந்தார். அந்த மகான் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு தொழுகையில் 1000 ரக்காத்துகள் தொழுதிருக்கிறார். அமல்களின் சிறப்பு உசுபேத்தராகலாம், நம்மள ஏமாத்தம் 1000 நீலாம் 2 இப்படி கிளப்பராகலாம். அதுக்கு இந்த செய்தி தேவைப்படுதான். இது மார்க்கமா? 1000 ரக்காத் தொழுதாங்கிறீங்களே, நியாயமா சிந்திச்சு பாருங்க. ஒரு ரக்காத்துக்கு 1 நிமிஷம் வைப்போம் ஒரு கணக்குல. பகல்ல தொழ முடியாது. ஏன்? ஃபஜ்ர் தொழுது அடுத்து லுஹர் தொழுகணும், அப்புறம் அஸ்ர், அப்புறம் மக்ரிப், அப்புறம் இஷா. கேப்ல ஒண்ணு தொழ முடியாது இல்லையா? இஷாவுக்கு பிறகு தொழுக ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 6 மணி வரைக்கும் கூட தொழுதுட்டு போங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தொழுகிறீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 10 மணி நேரத்துக்கு 600 நிமிஷம். ஒரு ரக்காத்தை 1 நிமிஷம் தொழுதாலும் 600 தாண்டலையேங்க. எப்படி நீங்க 1000 ரக்காத் தொழுதாங்கன்னு கொண்டு வந்து ஒரு கதையை சேர்த்தீங்க? இப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னு வைங்க, நீங்க என்ன பதில் சொன்னீர்கள்? கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டால் நாசமா போயிடுவான். இதைத்தான் சொல்லிவிட்டீர்கள். சிந்திப்பானா? அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை சொன்னான். அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த திருக்குர்ஆனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? கேள்வி கேட்க வேண்டாமா?
இது என்ன இது என்னன்னு விளக்கம் கேட்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேள்வி கேட்க தூண்டுகிறான். உலகத்தில் இருக்கின்ற மார்க்கங்களில் இஸ்லாம் தனித்தன்மை பெற்றிருக்கிறது என்றால் மற்ற மார்க்கங்கள் மற்ற மதங்கள்ல எல்லாம் அந்த வேத கருத்துக்களை சொன்னா கேள்வி கேட்க கூடாது, ரிப்ளை வரக்கூடாது, கவுண்டர் கொடுக்க கூடாது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இதுல கேள்வி கேட்டு தெளிவு பெற்று அப்புறம் இதை ஏற்றுக்கொள்ளு சொல்லுகிற ஒரு மார்க்கத்தில் கேள்வி கேட்காதே என்று தடுக்கிறீர்கள். அதோட அடங்கிடுவான். ஒரு கேள்வி கேட்டவன் அதோட ஆஃப் ஆயிடுவான். 40 நாளைக்கு சும்மா இருப்பான். அப்புறம் என்ன செய்தீர்கள்? அவன் மண்டையில ஒரு கருத்து எழுக்கிறீர்கள். ஒருவன் தொழுகையிலே எப்படி அமல்களின் சிறப்புல 143 பக்கத்துல ஒரு கருத்து என்ன? ஒருவன் தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஏதாவது மறந்து விடுவானையானால், கவனச்சிதறல் வருமானையானால் அவன் பாவிகள், அவன் சரியான ஈமான்தாரி கிடையாது, அவன் ஈமான் சுத்தம் கிடையாது, நல்ல ஒரு அடியான், சிறந்த ஒரு அடியான். எப்படி தொழுவார் தெரியுமா? அவர் உடலில் என்ன நடந்தாலும் அவருக்கே தெரியாது. இப்படி இதற்கு பிரபலியமான அலி ரலியல்லாஹுடைய சம்பவத்தை கூட சொல்வார்கள். சொல்றதே கட்டுக்கதை. அதுல என்ன பிரபலியம்? அம்புட்டும் கதை. என்னவா? ஒரு நாள் அலி ரலியல்லாஹுடைய உடம்பிலே அம்பு தேய்த்து கொண்டது, கடுமையான காயமாக இருந்தது. அம்பை எடுக்க வேண்டும், என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்களாம் சகாபாக்கள். உடனே அலி ரலியல்லாஹு தொழுக ஆரம்பிச்சிட்டாராம். ஆப்பாடா, நம்மால் தொழுக ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப என்ன பண்றது? இப்ப போய் அம்பு எடுத்துருவோம். ஏன்? தொழுகேன்னு ஒருத்தர் இறங்கிட்டார்னா அந்த நல்லடியார்கள்லாம் உலகத்தையே மறந்துடுவாங்க. அப்புறம் அம்பை எடுத்துட்டு ஆளை சரி பண்ணிடலாம் நாங்களாம். உடனே அலி ரலியல்லாஹு தொழுது முடிச்சுட்டு, ஏப்பா இந்த அம்பு எடுக்கிறதுக்கு ஆள் வரல நாங்களாம், அதான் நீங்க தொழுகும் போது எடுத்துட்டோமே நாங்களாம். அப்படியா நடந்திருக்கு இப்படின்னாராம். பார்த்தீர்களா? இது எதுக்கு? எவனோ இந்த அலிய பின்பற்ற சியாக்காரன் கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாங்க. இந்த கதையை எடுத்துக்கிட்டாங்க. பூந்துருச்சா? இப்ப குர்ஆன் ஹதீஸை தாண்டி வெளியே வந்தா நேர வழிகேட்டில் கொண்டு வந்து சேர்க்கும்னாங்களா ரசூலுல்லாஹ். குல்லு பிதாத்தின் லலாலா, இந்த புதுமையா உள்ள வருகிற அனைத்தும் தெள்ள தெளிவான வழிகேடு. வருதா இல்லையா? இப்படித்தான் ஒரு கிழவன் கதை சொல்லிட்டு இருப்பார். அதுல வாட்ஸ்அப்லாம் பரவும். அகமது கபீருர் ரிபாயி நாயகம் ஒருவர் இருந்தார். அவர் பெரிய மகான், ஞான மகான். இப்படித்தான் ஒரு நாள் தொழ போனார். அப்ப என்ன செய்தார்களாம் மக்கள்லாம்? அந்த கதை சொல்றாரு. பெரியார் இல்லையா, அவர் பின்னாடி தொழுவது பரக்கத்து இல்லையா, அதனால் மக்கள்லாம் ஊரே போய் நின்று விட்டார்கள். தொழுகிறாரு அவர், இலங்கை வாசி அப்படின்னு சொல்லுவாரு. தொழுகிறாரு ருக்குவுக்கு போவல்ல. ஒரு நாள் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ஒரு மாசம் ஆகுது. பின்னாடி உள்ள மக்களுக்கு எல்லாம் கடகண்ணி இருக்கும் இல்லையா, அம்புட்டு வெறும் கலண்டானுவல், கலண்டு ஒருத்தனும் இல்ல. ரிபாய் நாயகம் மட்டும் நின்னார். உடனே அவர் விளக்கம் சொல்றாங்க. 2 மாதம் ஆகிறது. பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும் தானே, ஆலமரம் வேறிடும் தானே, நேராக வேறிடும், சைட்டிலும் வேறிடும். இந்த ஆலமரம் வேறுட்டு அகமது கபீர் ரிபாய் நாயகம் கால இப்படி பூந்து இப்படி வந்துருச்சு. அதற்கு பிறகும் அவர் ருக்கு செய்யல. 3 மாதம் கழித்துத்தான் அவர்கள் ருக்கு செய்தார்கள். இங்கிருந்து எடுத்தது. இத சொல்லித்தரதுக்குன்னு கூட்டிட்டு போறீங்களே, அவன் மனசுல என்னத்தை ஏத்துறீங்க? மனிதர்கள்ல இப்படி ஒரு ரகம் இருக்கிறாங்க, அல்லாஹுவோட இணைந்த ஒரு ரகம் இருக்கிறாங்க. அவர்கள் இறந்தாங்கன்னாலும் கூட உயிரோட இருப்பாங்க. அவர்கள்ட்ட கையேந்தலாம், கண்ணீர் வடிக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம், அவர்களுக்கு மகான் தர்கா கட்டலாம் என்று நரகப்படுகொலைக்கு தள்ளக்கூடிய கொள்கையல்லவா சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதே மாதிரி அவர்கள் சொல்லித் தருகிற இன்னொரு செய்தியை பாருங்க. நோன்பு வைப்பதற்கு என்ன செய்யணும்? சஹர் வைக்கிறதுக்கு இஃப்தார் இருக்கிறது. அதானே நம்ம எல்லாம் மார்க்க சட்டம் தெரிஞ்சிருக்கிறோம், குர்ஆனை படிச்சிருக்கிறோம். நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம சஹர் வைப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஸஹரு, நோன்பு வைப்பதற்கு என்ன செய்யுங்க? சஹர் செய்யுங்க. ஃபஇன்ன ஃபி சுஹூரி பரக்கா, சஹர் செய்வதில் பரக்கத்து இருக்குன்னாங்க. இது நபி வழி. புது வழியா எப்படி உள்ள வருதுன்னு பாருங்க. நோன்பின் சிறப்புங்கிற பாடத்துல 354 பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஒருவன் நோன்பு வைப்பதாக இருந்தால் அவன் சஹர் சாப்பிடக்கூடாது. யாரு? இந்த தப்லீக் ஜமாத்துல கூட்டி வை சொல்ற. சஹர் சாப்பிடக்கூடாது. ஏன்? நோன்பு என்றால் என்ன காரணத்திற்கு வைக்கப்படுவது? பட்டினி கிடப்பதும் தாகித்திருப்பதுதான் காரணம். நீங்க சஹர்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன நோன்பு வைக்கிறீங்க? அதுக்கு பேர் நோன்பே கிடையாதுட்டாங்க. ஆனா சாப்பாட்டுல நீங்க எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? நான் உங்களை திட்டல, எவ்வளவு கவனமா இருக்கிறீங்க? ஒருத்தன் பெரிய கடை வச்சிருப்பான், ஒரு பெரிய கடையை தொடங்கி இருப்பான். வாங்க 4 மாசம் வாங்கன்னு இழுப்பிய. அவன் சொல்ல, இப்பதான் கடையை தொடங்கி இருக்கிறேன், ஊரெல்லாம் கடன் வாங்கியிருக்கேன், அல்லாஹ் பாத்துக்குவான் வாங்க. இந்த பொண்டாட்டியில காசு கொடுத்துட்டு வந்தார், அல்லாஹ் பாத்துக்குவான் வாங்க. இந்த பிள்ளைய பள்ளி கொடுத்து அல்லாஹ் பாத்துக்குவான் வாங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்த மாட்டானா வாங்கங்க, இப்படி இழுத்துட்டு போயிடுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் அல்லாஹ் பாத்துக்குவான்னு சொல்ற நீங்க
கிளம்பும் போது மட்டும் சட்டி எடுத்துக்கிறீங்க, டம்ளர் எடுத்துக்கிறீங்க, தோசைகள் எடுத்துக்கிறீங்க, முட்டை ஆம்லேட் போடணுமா அதுக்கு ஒரு சின்ன சட்டி எடுத்துக்கிறீங்க, அம்புட்டையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஒரு காலத்துல இப்படி தப்லீக் ஜமாத்துல ஒரு இஸ்திமா வந்தாங்க நம்ம பள்ளிவாசல்ல. அன்னைக்கு சொன்ன ஜமாத் மதுஹப் ஜமாத்துல இருக்கும்போது காலங்காலத்துல என்னடா ஒரு கூட்டமா ஒரு மார்க்கமா வந்திருக்காங்களேன்னு பார்த்தா அதுல கூட்டத்துல ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த கடைக்காரர் இருக்கானே கொட்டி கொடுத்துருக்காங்க அல்லாஹ், எதுக்குடா அவரை பற்றி இவ்வளவு புகழ்றாரு, என்ன டிஃபன் ஏற்பாடாயிடுச்சா கேட்கிறாரு அவரு. அந்த சப்பாத்தியும் பாயாம் அதானே, இந்த மனுஷன மாதிரி வள்ளல் யாரும் இருக்க முடியாது, எல்லாரும் துவா செய்யணும் அவருக்கு, சரியா சாப்பிட்டு முடியும் சும்மா இல்லை அவருக்கு இதுதான் கவனம். சரி, அடுத்து நம்முடைய தர்பியத்தை என்ன செய்வோம், சாப்பிட்ட பிறகு ஆரம்பிப்போம். இந்த சாப்பாட்டிலேயே இவ்வளவு தெளிவான கவனத்துல இருக்கிற நீங்க இப்ப என்ன செய்தி கொண்டு வராங்க, நோன்பு வைக்கிறதா என்ன செய்யணும், சஹரே செய்யக்கூடாது, பட்டினி கிடக்கணும். இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் செய்ய சொன்னாங்க, அது நபி வழி. அல்லாஹ் சொன்னா குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்கும் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். அதிகாலை வரும் வரைக்கும், ஃபஜ்ர் என்ற அதிகாலை வரும் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று நோன்பு கால சட்டத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீங்கள் சொல்கிறீர்கள் நோன்பு காலத்துல சஹர் சாப்பிடுவது கூடாது என்று சொல்கிறீர்கள். இது இஸ்லாமா? அப்ப மார்க்க வணக்க வழிபாடுகளை உங்களுடைய கருத்தை திணித்து இஸ்லாத்தை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே. அதே போல இவர்களுடைய சிந்தனை இறந்தவர்கள் தான் என்பது இஸ்லாம். வமா யஸ்தவியல் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள், இதுதான் இஸ்லாம். ஆனால் இவர்களுடைய கட்டுக்கதை என்ன? ஒரு நாள், அதாவது அமல்களின் சிறப்புல 943 பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு பெரியார் வந்து ஹஜ்ஜுக்கு போனாராம், நிறைய கடன் வாங்கி இருந்தாராம். அதனால நேரா மதீனாவுக்கு போய் கபரு ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு பக்கத்துல நின்று, அல்லாஹ்வின் தூதரே, நான் ஊரெல்லாம் ஏகப்பட்ட கடனுடனே வாங்கிட்டு வந்துட்டேன், என்ன பண்றேன்னு தெரியல நின்னாராம். டபக்குன்னு கபூர்ல இருந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, ஒரு பணப்பை எடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்தார்கள். பார்த்தீர்களா? இப்படித்தான் பெரிய பெரிய அந்த இபாதத்தாளிகளுக்கு நபிகளார் நேரில் பேசுவார்கள், கனவில் வருவார்கள், பிறகு உங்களுக்கு உதவி செய்வார்கள். இப்படி மகான்களும் இருக்கிறார்கள் என்று இந்த சமுதாயத்துல தர்கா வழிபாடுன்னு ஒன்ன உண்டாக்கி அந்த கபர் வழிபாட்டுல நாசமாக்கக்கூடிய காரியத்திலிருந்து அவர்களை காப்பாற்றணுங்கிறதுக்கு தான் இந்த தப்லீக் ஜமாத்தினுடைய ஃபவுண்டராக இருந்த இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கிறவரு எதையாவது இவனுக்கு பள்ளிவாசலுக்கு வாங்கடா தொழுவுங்கடான்னா தர்கா பக்கம் போக மாட்டாங்கன்னு ஆரம்பிச்சார். இது கடைசியில எப்படி போயிருச்சு, நரகத்தினுடைய விளிம்பில் கொண்டு போய் தள்ளக்கூடிய வேலையை இந்த ஜமாத் செய்கிறதா இருக்கு இல்லையா? நீங்கள் யோசித்து அல்லாஹ்வுக்கு பயந்து நீங்க ஒரு முடிவெடுங்க. நாங்க இனிமேல் குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பாடத்திட்டமா வைப்போம்னு சொல்லி நீங்க படிங்க, அதன்படி நடங்க, அதன்படி தொழுகையை சொல்லித்தாங்க, அதன்படி நோன்பு ஜக்காத்து சொல்லித்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க தௌஹீத் ஜமாத் ஆயிருவீங்க. ஆனா நீங்க தப்லீக் என்ற பெயரால் இட்டு கட்டப்பட்ட கற்பனை கதைகளை, மார்க்கம் என்ற பெயரால் மார்க்கத்தில் இல்லாத நூதன அனாச்சாரங்களை உள்ளே புகுத்தி கொண்டு வழிகட்ட காரியத்தில் இருக்கிறீர்களே, இது குறித்து நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இன்னொரு சாரார் யார்? மதுஹப் கூட்டம். ஷாஃபி என்ற பெயரால், இமாம் அபு ஹனீஃபா என்ற பெயரால், மாலிக் ஹம்பலி என்ற பெயரால் நாங்க 4 மதுஹப்கள்ல ஒரு மதுஹப்ல இருக்கணும். ஏனென்றால் திருக்குர்ஆனும் ஹதீஸும் யாருக்கும் புரியாது, அது மூடலான ஒன்று, அதற்கு கண்ணியமிக்க இமாம்கள் தான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க விளக்கத்தின் பெயரால் தான் நம்ம இன்னைக்கெல்லாம் சரியான முஸ்லிம்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ங்கிற ஒரு பில்டப்பான ஒரு கருத்தை சொல்லி மதுஹப் சிந்தனையில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு சொல்கிறோம், ஒன்னு ஷாஃபியா இருக்கணும் அல்லது ஹனஃபியா இருக்கணும்ங்கிறீங்களே, திருக்குர்ஆனை முழுசா நீங்க படிச்சு பாருங்க. எந்த இடத்திலாவது எந்த மதுஹபையாவது பின்பற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறானா? அல்லாஹ்வை கட்டுப்பட்டு நடன்னு சொன்னா, தூதரை பின்பற்றி நடன்னு சொன்னா, அது குறித்து ஏராளமான வசனங்களை சொல்லுகிற இறைவன் அல்லாஹ்வும் தூதரும் மார்க்க சட்டத்தை சொல்லுகிற பொழுது அது குறித்து மாற்று கருத்து சொல்வதற்கோ கூட்டி குறைத்து பேசுவதற்கோ அதிகாரம் இல்லை என்று தானே சொல்லுகிறான். மாக்கானலி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹுவோ, அதாவது மூமினான ஆண்களோ மூமினான பெண்களோ அல்லாஹுவும் அவன் தூதரும் மார்க்க விஷயத்தை தீர்மானித்திருப்பார்களே, ஆனால் அது குறித்து ஐயக்கூன லஹுமுல் ஹீரத்து மின் அம்ரிஹிம், அதிலே மாற்று கருத்து சொல்வதற்கு தகுதி இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். வமை யாசில்லாஹ வ ரசூல், யார் அப்படி மாற்று கருத்து சொல்லி
கூட்டி குறைத்து பேசி மார்க்கத்தில் இல்லாத இணைக்கிறார்களோ ஃபக்கது லல்ல லலாலம் முபீனா, அவர்கள் தெள்ள தெளிவான வழிகேட்டில் விழுந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த வழிகட்ட கொள்கையா அல்லவா இருக்கிறது இந்த மதுஹப் கொள்கை. நமக்கு குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்முடைய தொழுகை அமைக்க சொல்கிறோம். நபிகளார் இப்படி தொழுதார்கள், தொழுங்கள் என்கிறோம். இல்லை, எங்களுக்கு இமாம்கள் வழிதான் நேர்வழி என்று பேசுகிறீர்களே. இப்படி ஒரு இமாமை பின்பற்ற சொல்லி திருக்குர்ஆனில் எங்காவது போதிக்கப்பட்டிருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், ஓ அன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய வழி. அல்லாஹ் கட்டுப்படு, தூதரு கட்டுப்படு, இதான் என்னுடைய வழி, நேரான வழி. ஃபத்தபியூஹு, அதை பின்பற்றிக் கொள்ளுங்கள். வலா தத்தபியு சுபுல, வேற வழிகள் பக்கம் போயிராதீங்க. ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அது இந்த நேர்வழியை விட்டு உங்களை திசை திருப்பி நாசமாக்கிரும்ங்கறான் அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? மதுஹபின் பெயரால், இமாம்களின் பெயரால், ஷாஃபி ஹனஃபி என்ற பெயரால் ஒரு பள்ளிவாசலில் போர்டு வைக்கிறார்கள். 4 இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்றித்தான் தொழுபவர் தான் உள்ளே வர வேண்டும். இமாமை பின்பற்றி தொழுகாதவன் பள்ளியில நுழைய முடியாது. இப்ப ஈசா நபி இறங்கி வந்தாங்கன்னா எந்த மதுஹப் ஜமாத் பள்ளியில் நுழைய முடியாது. ஏன்? அவர் ஷாஃபியும் இல்ல, ஹனஃபியும் இல்ல. என்ன பண்றது? ரசூல்லா வந்தாலும் முடியாதுங்க. அவர் ஷாஃபியும் இல்ல, ஹனஃபியும் இல்ல, மாலிக்கும் இல்ல, அம்பலியும் இல்ல, ரசூல்லா. என்ன பண்றது? போட போட்டிருப்பாங்க. தௌஹீத் மர்கஸ் தான் வரணும். இப்ப இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி போட்டு இவ்வளவு ஒரு உறுதி எடுத்திருக்கிறீங்களே, நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு இமாம் அபு ஹனீஃபாவை முன்னோடியா எடுத்திருந்தா நாங்க கேட்க மாட்டோம். நீங்க எப்படி ஒரு டெய்லர் கடை வைக்கிறது? எப்படி இமாம் ஷாஃபி நல்லா தைச்சாரு, கோட்டு தைச்சாரு, சூட்டு தைச்சாரு, அவர் மாதிரியே நான் தைக்க போறேன், தைச்சிட்டு போங்க, தப்பு கிடையாது. எப்படி மீன் பிடிக்கிறது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி கொடுத்தாரு, அது மாதிரி நான் மீன் பிடிக்க போறேன், தப்பு கிடையாது. டாக்டர், வக்கீல், இன்ஜினியர், உலக சார்ந்த எத்தனையோ தொழில் துறைகள்ல யாரை வேண்டுமானாலும் முன்னோடியா எடுத்துக்கிட்டு பின்பற்றிட்டு போங்க. ஆனால் மார்க்கம், வணக்கம், வழிபாடுகள் என்று வருகிற பொழுது அதற்கான முன்மாதிரி லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் சொன்ன பிறகு கூட அந்த தூதரின் முன்மாதிரியை விட்டுவிட்டு நீங்கள் இமாம்கள் பின்னால் போனால் அது எப்படி உங்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். மதுஹப் கித்தாபுகள் என்ற பெயரால் நேர்வழியை நோக்கி கருத்துக்களை சொல்லவில்லை, வழிகேட்டை நோக்கி, தந்திரங்களை நோக்கி, மோசடிகளை நோக்கி கருத்துக்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி இந்த மதுஹப் சிந்தனையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்க ஆலிம் சாக்கள்கிட்ட கேட்டுக்குங்க. ஹனஃபி மதுஹப் நூலான ஹிதாயாங்கிற நூல்ல ஒரு சட்டம், மதுவை விற்பனை செய்யலாமா கூடாதா? இப்ப நீங்க மதுஹப்வாதி இல்ல, சரியா? குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிற ஒரு இஸ்லாமியன். இப்ப என்ன சொல்லுவீங்க? விற்க கூடாதும்பீங்க. அது தீங்கு தரக்கூடிய ஒன்று. வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான், பாவத்திற்கும் வரம்பு மீறுதலுக்கும் உதவாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். தீங்கு தரும் ஒன்றை நான் விற்க மாட்டேன். நீங்க அழகா பதில் சொல்லிடுவீங்க. இது மார்க்கம் சொல்லுகிற நேர்வழி. மதுஹப் பக்கம் என்ன தெரியுமா? ஒருவன் சாராயத்தை அவனாக விற்க கூடாது. ஒரு கிறிஸ்தவனிடத்தில், மாற்று மதத்தவனிடத்தில் கொடுத்து விற்க சொல்லி அந்த கிரயத்தை, லாபத்தை வாங்கி கொள்ளலாம். அதாவது முதலாளியா இருக்க கூடாது, சைலண்ட் பார்ட்னர். கொள்முதல்லாம் நான், ஒர்க்கிங் பார்ட்னர் நீ. நீ விற்கணும், லாபம் எனக்கு அக்கௌண்ட்ல சேரணும். ஆனா இது மார்க்கத்துல கூடும். எந்த மார்க்கத்துல? இவங்க மார்க்கத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னமல் ஆமாலு பின்னியாத், எல்லா செயல்களும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. அழகான ஒரு பதில். அட உன் என்ன யாருக்கு லாபம் வரணும் சொல்லு, உனக்கு, அப்ப ஹராம், போய்கிட்டே இரு. அழகான தீர்வு. குர்ஆன் தீர்வு இல்லையா, தீர்க்க முடியாம இருக்குதான், குழப்பமா இருக்குதான். அதுக்கு விளக்கம் கொடுக்க வந்தாங்களா இமாம்கள். ரெண்டாவது என்ன? இப்போ ஒருத்தர் 4 பசங்க வச்சிருக்காரு. பசங்க அவங்களுக்கு இருக்கு. 4 பசங்கள்ல நீதமா நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. இயதிலு பைன அவுலாதிக்கும், உங்கள் குழந்தைகளுக்கு மத்தியிலே நீதி செலுத்துங்கள். ஒரு ஆப்பிள் வாங்குறமா, ஒரு பிள்ளைக்கு மட்டும் கொடுக்க கூடாது. ஒன்னு 4 துண்டாக்கு, இல்ல 4 ஆப்பிள் வாங்கிரு. நியாயமா நடக்கணும். ஒரு பிள்ளை நல்லா படிக்கிறான், படிக்கல, உடம்பு சரியில்லை, சரியா இருக்கான், சோம்பேறியா இருக்கான், சுறுசுறுப்பா இருக்கான், நொண்டியா இருக்கான், முடவனா, அதெல்லாம் பார்க்காத. உன் புள்ள நியாயமா நடந்துக்க. சொத்துலையும் அப்படித்தான். உனக்கு நல்லது செய்யறான், கெட்டது செய்யறான், உபத்திரம் செய்யறான், உதவாக்கரையா இருக்கிறான், ஊர் சுத்தி திரியிறான், சொத்தெல்லாம் அழிக்கிறான், அதை பார்க்காத. ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததருன ஐயுகும் அக்ரவுலக்கும் நஃபா, உன்னுடைய தகப்பனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, உனக்கு நன்மை செய்பவர் யார் என்று உனக்கு தெரியாது. சொத்தை பிரிச்சு கொடுன்னு நான் சொல்லிட்டேன், பிரிச்சு கொடுத்துக்கிட்டே இருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் ஒரு நீதத்தை பேசிவிட்டான், நபிகளாரும் நீதத்தை சொல்லிவிட்டார்கள்.
இப்ப மதுஹப்ல புது விளக்கம் சொல்றாங்க, நீங்க 2-3 பிள்ளைங்களை பெற்றிருக்கிறீங்க, மூத்தவனுக்கு மட்டும் நிறைய சொத்து கொடுக்க நினைத்தால் அதற்கு ஒரு தந்திரம் உள்ளது. இது நேர்வழிக்கு வழிய பாருங்க. என்ன தந்திரம்? நீங்க சாகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன்ட்ட இப்ப 10 லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு, வேற ஒருத்தன்ட்ட நான் 1 லட்சம் ரூபாயை இவர் கொடுக்க விருப்பப்பட்டேன் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, நான் இறந்தால் என் சொத்துல இருந்து 1 லட்சம் ரூபாயை எடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துருங்க, 9 லட்சத்தை என் பிள்ளைங்க பிரிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணணும், அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிடணும், வா ஓம் பேர்ல தான் 1 லட்சம் டெபாசிட் பண்ண போறேன் வசியத்து, நீ என்ன பண்ணு தெரியுமா, 1 லட்சம் ரூபாய் வாங்கி 5000 ரூபாய் கமிஷனா வச்சுக்கிட்டு 95,000 என் மூத்த மகன்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா டைரக்டா கொடுக்க கூடாதான், நீ தான் செலுத்தணுமா, உன் வழியை இப்படி வரட்டும். இப்படி செய்து கொண்டால் அது கூடும். இது நியாயமா? அல்லாஹ் நம்முடைய வெளிப்படையான செயலை பார்க்கிறானா, நம்முடைய உருவத்தை பார்க்கிறானா, உள்ளத்தை பார்க்கிறான். நம்முடைய உள்ளம் எதை தீர்மானிக்கிறது, என்ன நோக்கம்? ஒருத்தர் 10 லட்சம் இருக்குது, 3 பசங்க இருக்காங்க, மனைவி இல்ல, தாய் இல்ல, தந்தை இல்ல. இப்ப 3 பசங்களுக்கு 10 லட்சத்தை பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா, ஆளுக்கு 3 பசங்களா இருந்தா 3 லட்சத்தி சொச்சம், அதானே 3,35,000 சொச்சம் போயிரும்ல. இப்ப மூத்தவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுக்க நினைக்கிறாரு, என்ன பண்றது, 1 லட்சத்தை இன்னொருத்தர் எழுதி வச்சாச்சு, ஆளுக்கு 3 லட்சம் ரூபாய் பிரிச்சுக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு 95,000 இவனுக்கு வரும். அப்போ மூத்தவனுக்கு மட்டும் 3,95,000, இளைய 2 பசங்க ஏமாளி. தேவையா? இது செய்யலாம். இந்த மதுஹப் சட்டம் தான் நமக்கு வழிகாட்டுதலா? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இதை இயானத்து தாலிபின்கிற ஷாஃபி மதுஹப் புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சட்டம், தௌஹீத் ஜமாத்தை பத்தி அள்ளி அள்ளி விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு, இவங்க சக்காத்தை கொடுக்க கூடாதுங்கிறாங்க, அல்லது வாழ்நாள்ல ஒரு வாட்டி கொடுத்தா போதுங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய கொள்கை என்ன? நாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் சொல்லுகிற கொள்கை என்ன? சக்காத்து கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொன்னான். எனவே அதை கையில் வைத்துக் கொண்டு 1 மாசம் ஆகட்டும், 2 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும் காத்துக்கிட்டு இருக்காத. உன் கையில பணம் வந்துட்டா, பணமோ நகையோ சொத்தோ எதுவோ, ஜக்காத்தை உடனே கொடுத்துரு அப்படிங்கிறோம். இது தப்பா? உங்கள்ட்ட ஒரு 10 லட்சம் வந்துருச்சு, ஜக்காத்தை இப்ப கொடுத்துரு, கடமை நிறைவேற்று. 2 நாள் கழிச்சு 2 லட்சம் வருது, இந்த 2 லட்சத்துக்கு கொடுத்துரு, இப்படி சொல்றது தப்பா? இதான் வழிகேடா? ஆனால் ஷாஃபி மதுஹப்லயும் ஹனஃபி மதுஹப்லயும் என்ன சட்டம்? தங்க நகைக்கு சக்காத்து இருக்குதா? ஷாஃபி மதுஹப்ல தங்க நகைக்கு சக்காத்து இல்ல, தங்க கட்டிக்கு தான் சக்காத்து. நகையா போட்டுக்கிட்டா சக்காத்து இல்லைன்னு எழுதி வச்சிருக்கீங்களே, நாங்க அதை சொல்றோமா? நாங்க அதை சொல்ல மாட்டோம். ஹுது மின் அம்வாலிஹிம் சதக்கா, அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே அவர்களின் செல்வங்களிலிருந்து ஜக்காத்தை வசூல் பண்ணுங்கன்ட்டான். எல்லாம் செல்வம் தான். போ, நீ வச்சிருக்க டிவி, மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், வண்டி, அது இது அம்புட்டியும் கணக்கு போட்டு சொல்லு, 2.5% கொடு, வேலை முடிஞ்சு போச்சு. இப்படி தெளிவான சட்டம் சொல்லும் பொழுது இவர்கள் ஒரு தந்திரம் சொல்லி தராங்க. என்ன தந்திரம்? ஒருவன் ஜக்காத்து கொடுப்பதற்கு பயந்து தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளை, 40 ஆடு இருந்தா ஒரு ஆடு ஜக்காத்து கொடுக்கணும், 40ன்னு காட்டிக்காம 20 ஆடை பிரிச்சு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இந்த 2 நாளைக்கு வச்சிரு இப்படின்ட்டான். இவன் 20 ஆடு வசூலிக்கிறவங்க பாப்பாரு, எத்தனை ஆடு இருக்குது? 20 தாங்கயா இருக்கு, சரி இனி உனக்கு கடமையால போயிடுவாரு. இப்படி ஏமாற்றினால் கூடும். அதே நேரத்தில் ஒருவன் தன்னிடத்திலே ஒரு 10 லட்சம் ரூபாய் நகை வச்சிருக்கிறான். இந்த நகைய 1 வருஷம் வரைக்கும் வைக்கணுமா? சக்காத்து கடமை இல்லையா? நான் சொல்ல, மதுஹப்னு சொல்லி வச்சிருக்காங்க, ஜக்காத் கடமை இல்லையா? இந்த 1 வருஷம் 365 நாள்னா ஒரு 360வது நாள்ல இவன் தன்னுடைய மனைவிட்ட சொன்னானா, மனைவியே பாசத்தோடு நான் உனக்கு இது அன்பளிப்பு செய்யறேன்னு கொடுத்துட்டாகலாம். மனைவி எல்லா நகையும் வாங்கிட்டாலாம் கையில. இப்ப என்ன, இவருக்கு சக்காத்து இருக்குதா? இல்ல. ஏன்? பாவம், அவர் 1 வருஷம் ஆவலில. என்ன இருந்தாலும் ஒரு நியாய, மதுஹப் சட்டம் நியாயம் வேணும்ல, 1 வருஷம் ஆயிருக்கணும்ல. சரி, அப்ப அந்த அம்மாவுக்கு சக்காத்து இருக்கா? அந்த அம்மா என்னங்க பண்ணும், 5 நாள் கூட ஆவலிங்க. சரி, அப்ப அந்த அம்மா 1 வருஷம் வை. அந்த அம்மா 360 நாள் கழிச்சு கணவர்கிட்ட, ஏங்க நீங்க கொடுத்த நகையே இந்த அங்க புடிங்க, திரும்பி. இப்படி மாறி 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 செய்தால் இருவருக்கும் சக்காத்து கடமை இல்லை. யார் சொல்கிறார்? இமாம் அபு ஹனீஃபாவுடைய மாணவர் அபு யூசுப் சொல்கிறார். இதுல முக்கியத்து என்கிற புத்தகத்தை எழுதுறாங்க, இது சிறந்த வரவேற்கத்தக்க கருத்து. எது? ஜக்காத்துங்கிற கடமையை நிறைவேற்றாம ஜக்காத்தை கொடுக்காதவனுக்கு இடுப்புலையும் முதுகுலையும் நெத்தியிலையும் சூடு போடுவேங்கிறான் அல்லாஹ். இது வரவேற்கத்தக்க கருத்தா? எந்த வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்னு புரியுதா? கேட்டோம்னு வைங்க, மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள். இவர்கள் இப்படி சொல்லக்கூடிய ஜக்காத் சட்டத்தை நான் இதுவரைக்கும் பயான்ல சொன்னது இல்லைம்பாங்க. நம்ம ஊர் அஜரத்தெல்லாம் சேர்ந்து என்னைக்காவது சொன்னோமா? இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க சொல்லித்தான் எங்களுக்கே அந்த புத்தகத்துல சட்டம் இருக்குது தெரியும்பாங்க. இதெல்லாம் நாங்க உங்களுக்கு சொன்னது இல்லைம்பாங்க. இந்த குழந்தைக்கு மத்தியில் அநியாயம் செய்ய சொல்லி நாங்க சொன்னது இல்லைம்பாங்க. ஆனால்
இந்த வரிசையில் தான் ஒன்றை செய்கிறார்கள். அல்லாஹும் அவன் தூதரும் தலாக் குறித்த ஒரு சட்டத்தை அழகா சொன்னாங்க. தலாக்னா என்ன? கணவன் மனைவியை பிடிக்கலங்கிறான், உடனே தலாக் இல்ல, பேச்சுவார்த்தை நடத்து. அப்புறம் ரெண்டு தரப்புலையும் சமரசம் பேசக்கூடிய ரெண்டு பேரை வை, அப்புறம் ஜமாத்துக்கு வா. முடியல, கணவன் மனைவிக்கு தலாக் விடுறாரு, ஒரு தலாக். அதுக்கு 3 மாசம் டைம் இருக்குது. நீ விரும்பினா சேர்ந்துக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இவன் சேர்ந்துட்டான், சரியா, ஒரு 1.5 மாசம் கழிச்சு எங்க அம்மா பேச்ச கேட்டேன், எங்க அப்பா பேச்ச கேட்டேன், எங்க அண்ணன் பேச்ச கேட்டேன், எங்க அக்கா பேச்ச கேட்டேன், அவசரப்பட்டேன், தலாக் விட்டுட்டேன், மன்னிச்சிருங்கன்னு 1.5 மாசத்துல சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். மீண்டும் குடும்பத்துல பிரச்சனை. அந்த பிரச்சனையின் போது 2வது தலாக்கு சொல்றான். அதுக்கப்புறமும் சேர்ந்துட்டான். மீண்டும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப தலாக் கூட போறான். அப்ப மார்க்கம் சொல்லுது, ஏய் கவனமா இரு, இப்ப தலாக் கூட்டன் வை, சேரலாம் முடியாது. நாளைக்கு ஓ மனைவியை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வாழ்க்கை நடத்தி அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு வந்தாதான் பிரிஞ்சு கல்யாணம் பண்ண முடியும். யோசிச்சுக்க. அப்ப பயப்படுவான். இப்படி உள்ள அழகான ஒரு விவாகரத்து சட்டத்தை, அதாவது எடுத்தோங்க விழுத்தோம்னு செய்யவும் கூடாது, கல்லானாலும் கலவன் புல்லானாலும் புருஷங்கிற நிலையும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் குடும்பவியலையும் சொல்லி தரணுங்கிறதுக்காக, பெண்ணுரிமையை காப்பாத்துங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்லி கொடுக்கிற சட்டம் இது. இதை விட்டுட்டு மதுகவு பக்கம் போயிட்டாங்க. என்ன சட்டம் சொல்றாங்க தெரியுமா? ஒருவன் தன்னுடைய மனைவிக்கு தலாக் தலாக் தலாக்னு 3 தலாக்க ஒரே அடியா சொல்லிட்டா அதோட கணவன் மனைவி பிரிஞ்சிருவாங்க, சேரவே முடியாது இப்படின்ட்டாங்க. இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? குரான்ல இருக்கா? ஹதீஸ்ல இருக்குதா? நீங்கள் மார்க்கத்தின் பெயரால் உள்ளே புகுத்தி விட்ட வழிகேடாக இல்லையா? இதை உங்களுடைய மகளுக்கு இதை செய்வீர்களா? இமாமுடைய மகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இந்த சட்டத்தை கடைபிடிப்பீர்களா? யோசிச்சு சொல்லுங்க, அல்லாஹ்க்கு பயந்து சொல்லுங்க. ஆனால் மதுகபுல சட்டம் என்ன தெரியுமா? நம்ம ஊர் அஜர்த்தி இப்ப என்ன பண்றாரு, ஜமாத்தெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் 3 தலாக விட்டுட்டான். விட்டுட்டு 4 மாசம் கழிச்சு அழுதுகிட்டு இருக்கான். ஏன்டா அழுகிற? அவசரப்பட்டு 3 தலாக்கு என்னங்க 30 தலாக்கா சொல்லிட்டேன், என்னையும் ஒரே அடியா பிரிச்சு விட்டாங்க, சேர வேற முடியாதுங்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஊரு அந்த வயசான அந்த முத்தவழிகள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு சாக போற கிழவன் இருப்பான்ல, அவனுக்கு உன் பொண்டாட்டி கட்டி வச்சிருவாங்க. இன்னது இல்ல, கட்டி வைப்பாங்க. 2 நாள்ல அவரை தலாக் கூட சொல்லுவோம், அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு நீ கட்டிக்க. இது சில ஊர் ஜமாத்துல சொன்னாங்க. நம்புவானா இவன்? கிழவனுக்கா வேணாம், அதுக்கப்புறம் வாழ்றதா வேண்டாம். இப்ப என்ன சட்டம்? மதுகபு ஒரு வழியை சொல்லி தருது பாருங்க. இவங்க ஏற்படுத்தினதே வழிகேடு. அதுல ஒரு தந்திரம் என்னன்னா, இப்போ இவர் ஹனஃபி மதுகபில் இருக்கிறார், இவர் 3 தலாக்கு விட்டதுனால மீண்டும் சேர முடியாது. சரி, அந்த பெண்ணுக்கு யார கல்யாணம் பண்ணி வைக்க? ஒரு 10 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? 10 வயசு பையனை கல்யாணம் பண்ணா அந்த கல்யாணம் செல்லாது என்று ஹனஃபி மதுகபில் இருப்பதால் இன்னைக்கு நீ சாஃபி மதத்துக்கு மாறிடு. சரி, என் பொண்டாட்டிக்காக நான் 2 நாளைக்கு சாஃபி மதத்துல இருக்கேன். டேய் ஒரு புடுறா, ஒரு 10 வயசு புள்ள எப்படி சொல்றா, 9 வயசு ஆள் தான் கிடைச்சா 9 வயசு கூட்டு வாடா, கல்யாணம் பண்ணியா. சாஃபி மதுக பிரகாரம் இந்த 9 சின்ன பையன் இருக்கான்ல, அந்த மாதிரி தூக்கி தலையில வச்சுக்குவாள, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன ஆயிருச்சு? டேய் தலாக் கொடு. இப்ப என்ன பண்றது? சாஃபி மதுகப்ல 9 வயசு பையன் தலாக் கூட தலாக்கு செல்லாதான், கல்யாணம் செல்லுமா. சிந்திச்சிருக்காங்க, யோசிச்சு எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்க. இவங்க சட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? ஒருவேளை இப்படி இருந்தா, ஒருவேளை அப்படி இருந்தா, இப்படி யோசிச்சவங்க. பொண்டாட்டி காணாம போயிட்டு, புருஷன் காணாம போயிட்டான், கணவன் மனைவி உறவு முறிஞ்சிருமா இப்படின்னு உட்காந்து யோசிச்சிருக்கிறாங்க. 1 வருஷம் வரைக்கும் பார்க்கலான்னு ஒருத்தன் சொல்லியிருக்காரு போல. அதுக்கு இன்னொரு சொல்லியிருக்காரு, 1 வருஷம் கழிச்சு வந்துட்டாருனா ஒரு 2 வருஷம் பொறுத்துக்க வேண்டியதான். 2 வருஷம் கழிச்சு வந்துட்டாருனா சரி விடுப்பா, 5 வருஷம் கழிச்சு போகுது. 5 வருஷம் வந்துட்டாருனா சரி, 10 வருஷம், 10ல வந்துட்டாருனா இப்படியே கொண்டு போய் 90 வாக்கிட்டாங்க. எது? ஒரு கணவன் வந்து காணாம போய் 90 வருஷம் வராரான்னு மனைவி காத்திருந்து வரல, போயிட்டான், போய் சேர்ந்துட்டான் அப்படின்னு கல்யாணம் பண்ணலாம். இதுல சாஃபி மதுக்கு பாருங்க ரொம்ப கரிசல். ஒருவேளை 91 வந்துட்டாருன்னா அவங்க இன்னும் தாராளம் 120 வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், 90 வயசு வரைக்கும் வராதான் வந்து கட்டுவானா? யோசிச்சு பார்க்க வேணாம். சரி, அந்த 90 வயசு பிறகு இந்த பொம்பளை வேணா கட்டுவானா? ஓடி போன புருஷன் 90 வருஷம் ஆகி கூட இவளை மன்னிக்கலன்னா இவளை எல்லாம் நம்ம நினைப்பானா இல்லையா? இத சட்டம், இவங்க எழுதின சட்டங்க. ஒருவேளை அப்படி இருந்தா, ஒருவேளை இப்படியேங்க. நான் சபையில பேசக்கூடாது, அவ்வளவு ஆபாசமும் மோசமான கருத்துக்கள் அதுல இருக்கு. அதனால அந்த டாபிக்கை விட்டுட்டேன். இப்ப இதுக்கு வருவோம். அப்ப தலாக்ல என்ன பண்றது? இந்த 9 வயசு பையனை கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. சாஃபி மதுகப்காரன் சொல்லுவாங்க, எங்க இடத்துல தலாக்கெல்லாம் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா அவன் சின்ன பொடியன். அப்ப என்ன பண்றது? இன்னையில இருந்து நீ ஹம்பலி மதுகபு போயிரு. ஏன்? ஹம்பலி மதுகபுல ஒரு சட்டம் இருக்குது, 9 வயசு பையன் தலாக் விட்டாலும் செல்லும். ஹம்பலி மதுகபுக்கு போய்
9 வயசு பையன் தலாக்க செல்ல வச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு இத்தா இல்லைன்னு சொல்ல வச்சு, இவன் தலாக்கெல்லாம் இத்தாவா, இத்தாலாம் வேணாம் போடா, இவனே பெத்தா மாதிரி இருக்கான் போடான்ட்டு அடுத்து இவனை கொண்டு வந்து இந்தாப்பா உன் மனைவியை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டோம், அப்பாடா இனிமேல் என் வாழ்க்கையில தலாக்கே சொல்ல மாட்டாயா. இதான் சட்டம். இப்படி ஒரு சட்டம் இருக்கா மார்க்கத்துல? எவ்வளவு கேலி கூத்தாக்கிட்டாங்க. இப்ப மதுகபுவாதிகள் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்தியாவுல முஸ்லீம்களை கருவறுக்க துடிக்கக்கூடிய காவி பயங்கரவாதிகள் எதை ஒரு மிகப்பெரிய பகடைக்காயா கையில எடுத்துக்கொண்டு நம்ம அழிக்க துடிக்கிறான். முஸ்லீம்கள் இஸ்லாத்துல பெண்ணுரிமை பறிக்கப்படுது. 2000க்கு மேற்பட்ட அந்த முஸ்லீம்களை, பெண்களை கொலை செய்து கருவறுத்தவன் எல்லாம் பெண்ணுரிமை பத்தி பேசுறான். உரிமைகள் பறிக்கப்படுது, இங்க முத்தலாக் இருக்கிறது, அந்த சட்டத்தை தள்ளுபடி பண்ண போறோம், எனவே இந்திய நாட்டு சட்டத்தை கொண்டு வர போறோம், முஸ்லீம்களுக்கு என்று இருக்கிற சொத்துரிமை எல்லாம் பறிக்க போறோம் சொல்றானே. காரணம் என்ன? நம்மிடத்தில் இருக்கிற அடிப்படை இஸ்லாமிய சட்டத்தை கூட இந்த முத்தலாக்குங்கிற மதுகபு சட்டத்தை காரணம் காட்டி அத்தனையும் உருவ வைத்து விடுவார்கள். அந்த வழிகேடு நமக்கு தேவையா? நாம் ஏன் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் வாழக்கூடாது என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இந்த 2 தான். இதை தாண்டி எங்கே சென்றாலும் அது திட்டவட்டமான வழிகேடு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தொழுகை அல்லாஹ் சொன்னதா, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி கொடுத்ததா? நாளை மறுமையில் நாம் எப்படி போய் நிற்க போகிறோம்? 5 வேளை தொழுதேன், நீ ஜிப்ரீல் மூலமாக சொல்லிக் கொடுத்தாயே அப்படி தொழுதேன், நீ ஜிப்ரீல் மூலமாக சொல்லிக் கொடுத்தாயே அப்படி நோன்பு வைத்தேன் என்று சொன்னால் பரிசா, அல்லது எங்க இஷ்டப்படி நாங்களே யோசிச்சு பார்த்து நீ சொன்ன சட்டத்துல தெளிவில்லை, இறைவா நீ இறக்கி வச்ச வேதத்துல புரிதல் இல்லை, அதனால எங்க ஊர் இமாம வச்சுக்கிட்டு நாங்களா புதுசா சட்டம் உண்டாக்கணும்னா அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹு அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவன் தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா துபுத்திலு ஆமாலக்கும், வேற யாரையோ பின்பற்றி போய் நீங்கள் உங்கள் அமல்களை பாழாக்கி விடாதீர்கள் அல்லாஹ். அப்ப இந்த மதுகபு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். பாங்கு சொல்லப்படுகிறதே, பள்ளிக்கு வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறதே, அங்கே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்படுகிறது, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லப்படுகிறது. அபூ ஹனீஃபாவை பற்றி சொல்லப்படுதா? ஷாஃபியை பற்றி சொல்லப்படுதா? இல்லையே. இதே ஹஜ்ரத் தான் வாழுகிற பொழுது இமாம்களை பின்பற்றி என்றார். ஆனால் இறந்து போனதற்கு பிறகு அந்த மையத்தில் பேசுவார். இறந்து போனதுக்கு பிறகு அவன் என்ன பேசி புண்ணியம் பேசுவார்? உன்னிடத்தில் வானவர்கள் வருவார்கள், உன் இறைவன் யார் என்று கேட்பார்கள், அல்லாஹ்னு சொல்லி கொடுக்கிறாராம். தல்கீனா யாரு? செத்து போனவருக்கு இவர் சொல்லி கொடுக்கிறாராம், அல்லாஹ்னு சொல்லியிருப்பா, ஓ மார்க்க எதுன்னு கேட்பாரு, இஸ்லாம்னு சொல்லு, தூதரை பத்தி கேட்பாங்க, நபிகள் நாயகத்தை சொல்லு, இமாம் யாரு, திருக்குரானை பின்பற்றினேன்னு சொல்லு. யார? திருக்குரானை பின்பற்றாதவன, திருக்குரானை வச்சு சத்தியம் பண்ணவன, திருக்குரானை வச்சு கத்தம் ஓதனவன, திருக்குரானை ஏழை எளிய மக்கள் சின்ன சின்ன காரிகள்ங்கிற பேர்ல ஓத விட்டு அதன் மூலமா சாப்பாடு கொடுத்துட்டு கணக்கு தீர்த்தவன, திருக்குரான் என்ற பெயர்ல வீட்டுல பல வருடங்கள் அலமாரில பூட்டி வச்சவன, திருக்குரான் வசனத்தை ஏறெடுத்தே பார்க்காதவன் மலக்குல் மௌத் கேட்பாங்களாம். இது விசாரிக்கின்ற வானவர்கள் கேட்பாங்களாம், உன்னுடைய இமாம் யார், வழிகாட்டுதல் யார், எதை பின்பற்றின? நானா திருக்குரானை தான் பின்பற்றினேன் இப்படின்னு சொல்லணுமா? பதில வாழும்போது சொல்லி கொடுத்தீங்களா? நாங்கள் வாழும்போது இதை செய்யுங்கள்னு சொல்கிறோம். நாளை மறுமை நாளில் வருகிற பொழுது இந்த இறந்து போன ஒரு மனிதனிடத்திலே விசாரிக்கிற வானவர்கள் உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்பார்கள், உன் மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள், உன் தூதர் யார் என்று கேட்பார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் எப்படி சரியான பதிலை சொல்கிறாய் என்றும் கேட்பார்கள். அப்பொழுது அவன் என்ன பதில் சொல்வான் தெரியுமா? கரவுத்து கிதாப் அல்லாஹ், நான் அல்லாஹ்வின் வேதத்தை படித்தேன், வதரைத்துஹா, அதை சிந்தித்து பார்த்தேன், அதனால் இப்படி நடந்தேன் என்பானே. அதனால் சொல்கிறோம், நீங்கள் திருக்குரானை பின்பற்றுங்கள், திருக்குரான் படி நடங்கள். நாம் திருக்குரான் படியும் திருத்தூதரின் வழிமுறைப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெல்ல முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு சமுதாயம், ஒரு சாரார் யாரு? இஸ்லாத்தின் அடிப்படை 2 என்பதை 4ஆக ஆக்கி கொண்ட மதுகபுவாதிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இஸ்லாத்தின் அடிப்படைகள் 2 தான் என்று ஆரம்ப காலத்தில் இதே தௌஹீத் ஜமாத்தின் வீரியத்தை போன்றே பிரச்சாரம் செய்தவர்கள் தான் முஜாஹித் என்று சொல்லக்கூடிய கேரளத்தை சேர்ந்த மக்கள். நஜாத் என்று சொல்வார்கள், முஜாஹித் என்பார்கள், ஜாக்கி என்று சொல்வார்கள். அந்த இயக்கத்தின் பெயர் கூட இருக்கிறதே, ஜம்மியத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ். இவ்வளவுதான் நிக்கும். குர்ஆனையும் ஹதீஸையும் சொந்தக்காரர்கள், அவ்வளவுதான். அதை பற்றி பிடிக்கிற ஒரு ஜமாத் என்று வைத்து இருக்கிறவர்கள். ஆரம்ப காலத்தில் இது மட்டும்தான் நேர்வழி என்று சொன்னவர்கள், இஸ்லாத்தின் அடிப்படை 2 தான் என்று பேசியவர்கள், பறைசாற்றியவர்கள், இன்றைக்கு அதிலிருந்து சற்று இறங்கி வந்து மாறி வந்து இஸ்லாத்தின் அடிப்படை 3 என்ன? ஒன்று குர்ஆன், இன்னொன்று ஹதீஸ்,
அதை நமக்கு விளங்க முடியாது. விளக்கி சொல்வதற்கு ஏகோபித்த சஹாபாக்கள் எந்த கருத்தை சொன்னார்களோ அதை ஏற்க வேண்டும். அல்லது சவுதி அரேபியாவிலே படித்து பட்டம் பெற்ற ஆலிம்சாக்கள் எதை சொன்னார்களோ அதை ஏற்க வேண்டும் என்று போகிறீர்களே, இது வழிகேடு இல்லையா? யோசித்து பாருங்கள். இந்த மார்க்கத்தை அதற்கு உரிமையாளனாக இருக்கிற அல்லாஹ் நபிகளாரை அனுப்பி இவரை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொன்னானே. யார் இந்த ரசூலுக்கு கட்டுப்பட்டானோ அவன்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டான்னு சொன்னானே. அதில் எந்த இறை தூதரோடு தோழர்களை சேர்த்தானா? அபூபக்கர் கட்டுப்பட்டு நட, உமர் கட்டுப்பட்டு நட, ஏகோபித்த சஹாபாக்கள் கட்டுப்பட்டு நட. ஏன்? அவர்கள் இதை விட தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வகையை அழகான முறையிலே சொல்வார்கள், புதிதாக உண்டாக்குவார்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி கொடுத்தானா? எந்த அடிப்படையிலே பின்பற்ற வேண்டும் என்கிறீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையிலே கௌசர் என்ற நீர் தடாகத்தில் அழைக்கப்பட்டு எல்லோருக்கும் தண்ணீர் வழங்குகிற நாளில் எல்லோருக்கும் ஒவ்வொரு கோவளை தண்ணீரை அள்ளி கொடுப்பேன். அப்பொழுது சில நபி தோழர்களுக்கு தண்ணீரை எடுத்து கொடுக்கிற பொழுது அந்த நபி தோழர்களை வானவர்கள் விரட்டுவார்கள். யார்? நம்மை விட, தாபீன்களை விட, தபோ தாபீன்களை விட, ஹதீசுகளை எழுதி வைத்த இமாம்களை விட சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை நன்கு விளங்கி இருப்பார்கள். எனவே அவருடைய சொந்த கருத்துக்களையும் மார்க்க சட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிற சலஃபு கூட்டத்தாருக்கு நான் கேட்கிறேன், நீங்கள் ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அங்கே விரட்டி அடிக்கப்படுபவர்கள் சஹாபாக்களில் சிலர். அப்பொழுது ரசூலுல்லாஹ் கூப்பிடுவார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என் பாசத்திற்குரிய தோழர்களே, என் பாசத்திற்குரிய தோழர்களே. ஏன் இவங்களை ஏன் விரட்டி அடிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பார்களாம். அப்பொழுது வானவர்கள் சொல்வார்களாம், யா முஹம்மது, முஹம்மதே, லா தத்ரி மா ஹதசு பாதக், உனக்கு பிறகு மார்க்கத்தின் பெயரால் எவ்வளவு புதிதாக உண்டாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது, அதனால் நீ அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களே, அந்த நேரத்தில் நான் சொல்வேன், சுஹக்கன் சுஹக்கன் லிமன் கய்யர பாதி, எனக்கு பிறகு மார்க்கத்தை மாற்றினார்களே அவர்கள் அல்லாஹ்வினுடைய கருணையிலிருந்து அப்பாற்பட்டு தூரமாகட்டும் என்றார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களா? அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், அவர்கள் நேசிக்கத்தக்கவர்கள், அவர்கள் மரியாதை செலுத்த மிகச்சிறந்தவர்கள், மாற்று கருத்தில்லை. நபித்தோழர்களை ஒருவன் அவமதித்தால் அது வழிகேடு. நபித்தோழரை மதிப்பதுதான் நேர்வழி. அதே நேரத்தில் நபித்தோழர்களை பின்பற்றி விடக்கூடாது. நபித்தோழர்கள் மார்க்கம் என்ற பெயரால் புதிதாக ஒரு சட்டத்தை சொல்கிறோம் என்று சொல்வார்களே, ஆனால் அது குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் இருக்குமானால் அது மார்க்க சட்டம் அல்ல, அது இறை செய்திக்கு நிகராக ஆகாது. அது அவருடைய சொந்த கருத்து, இறைவனிடமிருந்து வந்த கருத்து அல்ல என்பதுதான் தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. இதுதான் திருமறை குர்ஆன் சொல்லி தந்திருக்கிற நிலைப்பாடு. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிற நிலைப்பாடு. எல்லா கட்டத்திலும் என்னுடைய வழியை பின்பற்றுங்கள் என்று வலியுறுத்தி கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியைத்தான் சஹாபாக்கள் கடைபிடித்தார்களே தவிர, அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் வருகிற பொழுது குர்ஆனில் தீர்வில்லையே, நபிகளார் தீர்வு சொல்லலையே, அப்ப அபூபக்கர்ட்ட கருத்து கேட்போமே, புதிய சட்டங்கள் கேட்போமே என்று யாரும் போகவில்லை. அத்தனை பேரும் நபிகளார் சொன்னதுதான் மார்க்கம், அதை தாண்டி மார்க்கத்தில் புதிதாக எதையும் இணைத்து விடக் கூடாது என்பதில் தெள்ள தெளிவாக இருந்தார்களே, அது உள்ளவா நேர்வழி. ஆனால் நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றலாம், சவுதியிலே படித்த அறிஞர்களை பின்பற்றலாம் என்று இஸ்லாத்தின் அடிப்படையிலிருந்து விலகி இணை வைக்கக்கூடியவர்களாக, ஒரு தர்கா வழிபாட்டுக்காரனை விட படுமோசமான ஒரு கொள்கைக்கு சென்றிருக்கிறீர்களே, அது குறித்து யோசித்து பார்த்தீர்களா? அது என்ன கொள்கை? சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், சில பேர் மந்திரத்தை ஓதி நபிகளாருக்கு சூனியம் வச்சுட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 மாதம் சூனியத்தால் பாதிக்கப்பட்டுட்டாங்க என்று இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய ஹதீஸ் கிதாபில் எழுதியிருக்கிறார். புகாரி எழுதினா அது சரியா தான் இருக்கும் என்று கண்ணை மூடிக்கொண்டு போகிறீர்களே, அதை விட பல லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களை கொண்ட திருமறை குர்ஆன் பேசுகிறது, அவலம் யத்தஃபக்கரு வமாலி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர்கள் கூப்பிடுகிறார்கள், இன்னமா ஐதுக்கும் பிவாஹிதத்தின், மக்களே, நான் உங்களுக்கு தௌஹீதை பற்றி எடுத்துரைக்கின்றேன், உபதேசிக்கிறேன், ஒரு கடவுளை வணங்க வேண்டும் என்று உபதேசிக்கிறேன். எனக்கு எந்த பைத்தியமும் ஏற்படவில்லை, எந்த மனக்குழப்பமும் ஏற்படவில்லை. ஏற்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? நான் உளறுகிறேன் என்று நினைக்கிறீர்களா?
அன்தகூமு லில்லாஹி மஸ்னா, வாங்க ரெண்டு ரெண்டு பேரா வாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சவால் விட சொன்னாங்க, ரெண்டு ரெண்டு பேரா வா, ஃபுராதா வா, ஒத்த ஒத்தையா வா, சும்மா தத்தஃபக்கரு, செக் பண்ணி பாரு. இந்த தோழருக்கு, உங்கள் தோழருக்கு சின்ன அளவு, வமாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னத்தின், சிறிய அளவு மனக்குழப்பம் கூட ஏற்படவில்லை. என்கிட்ட செக் பண்ணி பாரு, பரிசோதனை பண்ணு என்று நபிகளாரை பற்றி அல்லாஹ் சிலாகித்து சொல்கிறானே, அப்படிப்பட்ட தூதரா 6 மாதம் திசை மாறி போனார்கள், இருப்பது இல்லாமலானது, இல்லாது இருப்பது போன்ற ஆனது என்று குழம்பி போனார்கள் என்று அவர்களை இட்டுக்கட்டி வந்திருக்கிற ஒரு செய்தியை ஏற்று நடக்கிறீர்களே, இது நேர்வழியா? லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் போட்டிக்கு வருகிற பொழுது வெற்றி பெற மாட்டான் அல்லாஹ் தெள்ள தெளிவாக சொன்ன பொழுது கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 மாதம் சூனியம் வைத்து அவர்களை கிடத்த கிடப்புல ஆக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்களே, இது எவ்வளவு பெரிய வழிகேடு. அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றலை வேறு யாருக்காவது அல்லாஹ் கொடுப்பானா? சூரா இக்லாஸ் என்கிற அத்தியாயத்தின் அழகான வசனம் சொல்கிறது, வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய பொருள் என்ன? வணக்கத்திற்கு தகுதியானவன், வழிபாட்டுக்கு தகுதியானவன், ஆற்றலுக்கு தகுதியானவன், மிக சிறந்த அல்லாஹ்வை தவிர வேற எவனும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் இருக்கு. அந்த சூப்பர் பவர் வேற எவனுக்கு இல்லைன்னு சொல்லுகிற பொழுது சத்திய இஸ்லாத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் இதே கொள்கையை இவ்வளவு நாள் பேசி வந்த இந்த சலஃபு சகோதரர்கள் இன்றைக்கு என்ன நம்பிக்கையில் போய் இருக்கிறார்கள்? சூனியக்காரர்கள் நினைத்தால் என்ன வேணாலும் செய்வார்கள். அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த செய்திகளை நான் ஒன்னொன்னா சொல்றேன் பாருங்க. அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் சூனியம் புத்தகம் விட்டிருக்கிறாங்க. என்ன பேரு? அல் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் சூனியம். குர்ஆனை இருந்து எடுத்திருக்காங்களாம். என்ன? சூனியம் ஒருவருக்கு வைக்கப்பட்டால் அவன் எப்படி மனநோய்க்கு ஆளாவான்னா, பாதையில் செல்லும் பெண் ஒருவரை மனைவியாக காண்பான். ஒருத்தன் சூனியம் வச்சுட்டா எப்படி தெரியுமா? ரோட்ல போற எல்லா பொம்பளைங்களையும் பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்குவானா. என்னடி வெளி வாடி வீட்டுக்கு இப்படி கூப்பிட ஆரம்பிச்சிருவான். அப்படின்னா சூனியம் வச்சுருக்கான்னு அர்த்தமா. அதே போல தன்னுடைய மனைவியை மனைவியாக பார்க்க மாட்டான். அஸ்ஸலாமு அலைக்கும், வெளியே போங்க. யாரோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க பொண்டாட்டிடா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வர சொல்லு, சாப்பாடு பார்க்க சொல்லு, இப்படி ஆயிடுவான். ஏன்? சூனியம் வச்சுட்டா. இது எந்த குர்ஆன் வசனத்தை எடுத்தீங்க? இது குர்ஆன் சொன்னாலும் தான் புக்கு. இது எங்கிருந்து எடுத்தீங்க கேட்ட என்ன? அது சவுதி அறிஞர்கள் இப்படி எழுதி இருக்கிறார்கள். வழிகாட்டுதல் யாரு? குர்ஆன் இல்ல. அப்ப சூனியக்காரன் இப்படி செய்வானா? அட, ஒருத்தனை இப்படி கிறுக்கனாக்குறதா இருந்தா அல்லாஹ் செய்வாங்க. ஒருத்தன் மனநலம் பாதிக்கப்படுறான், ஒரு நோயை இறக்கி வைக்கிறவன் யாரு? அல்லாஹ் தான் இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் தான் அதற்கு நிவாரணமும் தரான். நிரந்தரமான நிவாரணம் தருபவன் அல்லாஹ் தான். அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தனை மெண்டலாக்குற ஆற்றல் யாருக்கு இருக்கான்? சூனியக்காரனுக்கு இருக்கு. எப்படி இருக்கிற ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பொண்டாட்டி மாதிரியும் தான் பொண்டாட்டி அடுத்த பொம்பளை மாதிரி தெரிவாளாம். அடுத்து எழுதி வச்சிருக்கிறாங்க, ஒரு சூனியக்காரன் எப்படிப்பட்ட ஆற்றலை பெற்றிருக்கிறான் என்றால், புறாவை ஒருவனுக்கு பூனையாக காட்ட முடியாது. புறா இருக்குல்ல, புறாவை புறான்னு தான் காட்ட முடியும், பூனையாக காட்ட முடியாது. அவ்வாறு முனியமெனில் அது சூனியத்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். சூனியக்காரன் செய்வான், நாயை பண்ணியா மாத்திருவான், கழுதிய குரங்கா மாத்திருவான், புறாவிய பூனாய் ஆக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் எங்க போகுது? அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு வருதா? அட, மனிதர்களை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் உருமாற்றியவன் அல்லாஹ். அந்த ஆற்றல் அவனை தவிர யாருக்கு கிடையாது. அந்த மாதிரி சூனியக்காரன் மந்திரிச்சான் உடனே மாத்திருவான்னு சொல்கிறீர்களே, இது எந்த குர்ஆனை இருந்து எடுத்தீர்கள்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையை தகர்த்து அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் ஒரு மந்திரவாதிக்கு இருக்குதுன்னு போகிறீர்களே, இது தெள்ள தெளிவான இணை வைப்பு இல்லையா? அடுத்து பாருங்க, ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் 2 இடங்களில் குணமடையலாம். இது என்ன புத்தகம்? உலக சூனியம் ஓர் உலக பார்வை. உலக பார்வையில் சூனியத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஒருவன் நோய்வாய்ப்பட்டால் 2 இடங்கள்ல குணமாகலாம். ஒன்னு டாக்டர்கிட்ட போய் குணமாகலாம், இன்னொன்னு ஷிர்கின் பால் செல்வது குணமடைய செய்யும். எப்படி? ஒருத்தன் என்ன செய்யறானா, கோயிலுக்கு போறான் குணமாயிரும், சர்ச்சுக்கு போறான் குணமாயிரும், தர்காவுக்கு போறான் குணமாயிரும். யாரு? இந்த சலஃபு நம்பிக்கை என்ன? இப்ப அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் சிலைக்கு இருக்கு, ஆனால் நம்ம வணங்கக்கூடாது. எப்படி? இதா இஸ்லாம்? அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கு இல்லை, அதனால தான் நம்ம யாரையும் வணங்கல. அல்லாஹ் தானே கேட்கிறான், நீ அல்லாஹ்வை விட்டுட்டு யாரை வணங்குறியோ அவனுக்கு பிடிக்கிற கை இருக்கா,
பேசுற வாய் இருக்கா, கேட்கிற காது இருக்கா, நடக்கிற கால் இருக்கா? அவன் செய்வானா கேளு போ. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவர்களுக்கு லா யம்லிகுன மின் கித்மீர், அணுவளவு முடியாது. அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறீர்களே அவைகள் யாவற்றுக்கும் அணுவளவு கூட நன்மை செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையிலிருந்து விலகி இன்னைக்கு சலஃபு என்று சொல்லக்கூடியவர்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒருவன் நோய் குணமடைய வேண்டும் என்றால் இணை வைத்தால் குணமாகும் என்று நம்புகிறார்கள். சிலை வழிபாடு செய்தால் குணமாகும் என்று நம்புகிறார்கள் என்றால் அந்த சிலைக்கு நோயை குணமாகிற ஆற்றல் இருக்குது என்று சொல்கிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள்? அதாவது தாயத்து போட்டால் குணமாகும். எங்க போயிடுச்சு பாத்தீங்களா? நீங்கள் எப்படி பயணித்தீர்கள்? முஜாஹித், ஜாக்கு, சலஃப் என்ற சகோதரர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லி மக்களை அழைத்தீர்கள்? மன் அல்லக்க தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். இத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருத்தர் கட்டி இருந்தார், என்னப்பா வச்சிருக்கிற? சும்மா சிப்பி கட்டி இருக்கிறேன், அது உனக்கு எந்த நன்மையும் செய்யாது என்றும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அதை கட்டவும் கூடாது, கட்டினால் அது செய்யவும் செய்யாது. இதான் இஸ்லாம். இது தானங்க நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு எப்படி மாறிட்டீங்க? தாயத்து கட்டினால் சரியாகிவிடும், ஷிர்கான வாசகங்களை பஜனை மந்திரங்கள் ஓதினால் அதை குணமாகிவிடும், இறை நம்பிக்கையை எப்போது அந்த நபர் இழப்பாரோ காஃபிர் ஆகுவாரோ அப்போதும் குணமாகிவிடும், ஜின் பிடித்த சிலருக்கு தாயத்து போட்டதும் அடங்கி விடுவார்கள், தாயத்து கலட்டி விட்டால் மறுபடியும் ஆடத் தொடங்கி விடுவார்கள். இப்ப அடுத்த கட்டுக்கதை என்ன? ஒருத்தனுடைய மனுஷனுடைய உள்ளத்துல ஜின்னு பிடிச்ச ஆடும், அவனுக்கு ஆட்டம் காண்பிக்கும், அவனை என்ன பைத்தியக்காரன் மாதிரி சுத்த வைக்கும். யார் சுத்த வைக்கிறா? ஜின்னு இறங்குறாங்க. ஜின்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஜின்கள் பேசிக் கொள்கிறதாம், மனிதர்களுக்கு நன்மை நடக்க போகிறதா தீமை நடக்க போகிறதா என்றே எங்களுக்கு தெரியாதே. அவர்களுக்கு அல்லாஹ் எப்ப நன்மையில் இருக்கிறான் எப்ப தீமையில் இருக்கானே எங்களுக்கு தெரியலையே என்று ஜின்கள் பேசுகிறார்களாம். ஆனால் இன்றைக்கு சலப்புகள் சொல்லுகிற கருத்து என்ன தெரியுமா? ஜின்கள் ஒருத்த மேல ஆடினால் தாயத்தை கட்டினா சரியாகிவிடும் என்றால் நீங்கள் வந்த வழியிலேயே தர்காவுக்கு போக சொல்கிறீர்களா? அல்லது அதற்கு ஆற்றல் இருக்கிறது ஆனால் போகாதே என்று பட்டும் படாமல் பேசுகிறீர்களா? இது தெளிவான இணை வைப்பு இல்லையா? நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் எவனுக்கும் இல்லை, அதனால வணங்காத. இதான் தௌஹீத். அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஆற்றல் நிறைய பேருக்கு இருக்குது, இருந்தாலும் நீங்க அல்லாஹ் மட்டும் வணங்குங்க. இது தௌஹீத் இல்லை, இது நாடகம். இந்த மாதிரி வழிகேட்டுக்கு போயிருக்கிறீங்களே. அடுத்து பாருங்க, ஒருவர் அவர்களிடம் சென்றால், யாரு? சூனியக்காரன் சென்றால் அவர் எங்கிருந்து வந்துள்ளார், எதற்காக வந்துள்ளார், அவருக்கு என்ன நேர்ந்திருக்கிறது போன்ற எல்லா தகவல்களையும் அவர் சொல்லிவிடுவார். அடுத்து என்ன குண்ட தூக்கி போடுறாங்க? மறைவான ஞானம் இருக்குது இல்லைங்க. இந்த மறைவான ஞானம் யாருக்கு இருக்குதான்? மந்திரவாதிக்கு இருக்குதான். அல்லாஹ் சொல்கிறான், இந்தஹு மஃபாத்திஹுல் ஹைப், அவனிடத்தில் தான் மறைவானவற்றின் திறவுகோல் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அல்லாஹ்வை தவிர யாரும் அந்த மறைவானவற்றை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நபியே நீங்களும் சொல்லுங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் மறைவானவற்றை அறிய மாட்டார்கள். வலா ஆலமுல் கைப், நானே மறைவானவற்றை அறிய மாட்டேங்க. யாரு? அகில உலகத்திற்கும் நற்செய்தி சொல்லக்கூடிய எச்சரிக்கக்கூடிய நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் வழங்கப்படவில்லை என்றால் மந்திரவாதிக்கு வழங்கப்படுமா? உங்கள் நம்பிக்கை எவ்வளவு செதிலடைந்திருக்கிறது பாருங்கள். அதற்கடுத்து உங்கள் நம்பிக்கை என்ன? ஒரு புத்தகம் எழுதி வைத்திருக்கிறார்கள், அப்துல் அசீஸ் பின் அப்துல்லா பின் பஸ் என்பவர் எழுதின புத்தகம். அந்த ஏன்னா இவங்களுக்கு இப்ப மார்க்கம் எப்படி போயிருக்குது? மதுகவாதிகளாவது நாளோட நின்றுக்கிட்டாங்க, இவங்க 4000 தாண்டி போறாங்க. சகாபாக்கள், அந்த சகாபாக்களை யாரு? பத்ர சகாபியா, உகது சகாபியா, அல்லது முஹாஜிரா, அன்சாரியா, அல்லது முந்தைய சகாபியா, பிந்தைய சகாபியா? அதுல இனி ஒரு முடிவுக்கு வரல. ஆனாலும் சகாபாக்களை பின்பற்றலாம். அதுக்கப்புறம் என்ன? கண்ணியமிக்க இமாம்களை பின்பற்றலாம். அந்த சவுதி அரேபியாவில் படித்து பட்டம் பெற்றிருக்கிற அறிஞர்கள் சொல்கிற கருத்தை பின்பற்றலாம்னு போகிறார்கள். அதுல அவர் ஒரு புக் எழுதுறாரு, ஹுக்குமு சிஹ்ரிவல் கஹானத்தி, ஜோசியத்தை பற்றியும் சூனியத்தை பற்றிய சட்ட திட்டங்கள் அப்படின்னு ஒரு புக் எழுதினாரு அப்துல்லா பின் பஸ். அவர் எழுதியிருக்கிறாரு, ஒருவன் தனக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக உணர்ந்து விட்டால் அவன் எப்படி உணர்வானே இப்ப சர்ச்சையா இருக்குது. தலைவலி நமக்கு தெரியும், வயிற்று வலி தெரியும், இடுப்பு வலி தெரியும், சூனியம் வச்சான்னு எப்படி தெரியும்? அப்ப இவனே கிறுக்க மாதிரி சொல்லணும், எங்களை மூஞ்சி பாருங்க சூனியம் வச்ச மாதிரி இருக்குதோ, இப்படி கேட்கணும் தெரு தெருவா போய். அவன் உணர்ந்து விட்டால் பிறகு அவனே தேடி பார்க்க வேண்டும், எப்படி தனக்கு சூனியம் வைக்கப்பட்டிருக்கு என்று தேட வேண்டும். சீப்பால் அல்லது முடியால்
அல்லது பழைய துணியால் என்று தெரு தெருவாக தேடணும். இப்படி சாக்கடை அள்ளு எடுத்து முடியெடு, இது பெரிய பொம்பளை முடியுது, நம்ம இல்லை வேணாம் வேணாம் நாளைக்கு வந்து தேடுவோம். இப்படியே தெரு தெருவா தேடணும். சாக்கடை அள்ளணும், வீட்டை கூட்டி பெருக்கணும், பழைய பனியன் கிழிஞ்சிருக்குது எவனோ எடுத்துட்டு போயிட்டான், இப்படியே திரியணும். சரி, எப்படியோ அவன் அதை எடுத்து விட்டு எரித்து விட்டால் சூனியம் அழிந்து விடும். இது ஒரு சட்டத்தில் இருக்கிறீங்கல்ல, இதையெல்லாம் ஒரு சட்டமா நீங்க பேசுறீங்கல்ல, இதை எந்த குர்ஆன் ஹதீஸ்ல எடுத்தீங்க சொல்லுங்க. இன்னொரு சட்டம் என்ன தெரியுமா? அது அதை விட கேலி கூத்த பாருங்க. என்னன்னா, ஒருவன் தனக்கு சூனியம் வைக்கப்பட்டதை உணர்ந்தால் உடனடியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி காய்ந்து போன அந்த பச்சை இளந்தை இலைகளை எடுத்து நல்லா பொடியாக்கணுமா. பச்சை இலையை பொடியாக்க முடியாது, காஞ்சதை ஆக்கணும். சரி சொல்றாங்க, எழுதிக்குவோம். பச்சை பொடியை இலையாக்கி இதை பொடியாக்கி அந்த தண்ணியில போட்டு ஒரு டப்பா தண்ணி எடுத்து தலை முன்னால் வைத்து விட்டு அப்பொழுது அவன் சொல்ல வேண்டும், லா யுஃப்லிஹு சாஹிரு ஹைசு அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்கவே மாட்டான் என்று அள்ளி அள்ளி ஊத்தினால் சூனியம் விரண்டு ஓடி போய்விடும். நாங்க அதைத்தான் உங்க உள்ளத்துல சொல்லிக்கிங்கன்னு சொல்றோம். சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, அவன் எதையும் செய்யலீங்கன்னு சொல்றோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, செய்வான், நீ அள்ளி ஊத்தும் போது அவனால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஊத்து சரியாயிருங்கிறீங்களே, இதை எங்கிருந்து எடுத்தீங்க? இதான் வழிகேட்டினுடைய உச்சத்திற்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள் என்பதால் நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். நாம் குர்ஆன் சுன்னாவுல இருக்கிறோமா? இத்தனை சட்டங்களை சொன்ன இது புத்தகங்கள், சரியா? சூனியம் ஒரு உலக பார்வை என்ற பெயராலும் குர்ஆன் சுன்னாவின் பார்வையில் சூனியம் என்றும் ஹுக்குமு சிஹ்ர் என்ற புத்தகம் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை ஜாக்கினுடைய அறிஞர்கள், சலஃப் அறிஞர்கள், முஜாஹித் அறிஞர்கள் மக்களிடத்துல பேசுகிறார்கள். ஜின்னு வந்து வசப்படுத்தலாம் என்கிறார்கள், ஜின்னு மேல வந்து ஆடும் என்கிறார்கள், ஜின்னை வைத்து எதையும் செய்யலாம் என்கிறார்கள். இப்படிப்பட்ட புதிய புதிய நவீன கண்டுபிடிப்புகளை நீங்கள் குர்ஆன் ஹதீஸை தாண்டி எதிலிருந்து எடுத்தீர்கள்? இப்படி ஒரு வழிகேடு இருக்குமானால் நீங்கள் ஏன் அதை பரிசீலனை செய்யக்கூடாது? யோசித்துக் கொள்ளுங்கள். அடுத்து சுருக்கமாக சில செய்திக்கு வருகிறேன். இவர்கள்லாம் ஜமாத் ரீதியாக வேறுபட்டவர்கள். நம்முடைய இளைஞர் சமுதாயத்தில் ஒரு சாரார் இன்றைக்கு இந்த மார்க்க சட்ட திட்டங்கள், ஜமாத்துகள், கொள்கை, கருத்து முரண்பாடுகளை தாண்டி நாம அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகாம இருக்கிறோம், அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, ஆக மொத்தம் நம்ம சமுதாயத்தை காப்பாற்றணும், சமுதாயத்தை தலை நிமிர செய்யணும், ஒரு பசி இல்லாத வறுமை இல்லாத சமுதாயத்தை உண்டாக்கணும், ஒரு பயம் இல்லாத சமுதாயத்தை உண்டாக்கணும், முஸ்லிம்களை முன்னேற்ற செய்யணும் என்கிற நல்ல நோக்கத்துல தான் சில அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நோக்கம் நல்லது தானே, நம்ம வறுமையை ஒழிக்கணும், வறட்சியை ஒழிக்கணும்னு வச்சிருக்கிற நோக்கம் நல்லது இருக்கலாம். ஆனால் அந்த இளைஞர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க இதை ஆரம்பிச்சீங்க, இதை வைத்துக்கொண்டு நம்ம நாட்டுல அரசியல் பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல, நம்ம நாட்டுல அரசியல் பண்றதா இருந்தா இந்த அரசியல் சாசன சட்டப்படி மத நல்லிணக்கத்தை பேணணும். மத நல்லிணக்கத்தை பேணுறது தப்பு கிடையாது. எந்த மதத்தவரையும் குறை சொல்ல வேண்டாம், குற்றம் சொல்ல வேண்டாம், அவமதிக்க வேண்டாம், அவர்கள் வணங்குகிற கடவுள் கற்சிலைகளை வந்து நீங்க உதாசீனமா பேச வேண்டாம், மத நல்லிணக்கத்தை பேணலாம். ஆனால் நீங்கள் முஸ்லீமா இருந்தாலும் ஓட்டுக்காக இந்துவாவே மாறணுமே, கிறிஸ்டினாவே ஆயிரணுமே, அதுல செய்ய வேண்டி இருக்குது. அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்லுங்கள், அது வருமா வராதா என்று. நீங்க என்ன செய்வீங்க, இது நாள் வரைக்கும் நான் ஓட்டு கேட்க சென்றிருக்கிற பொழுது கைகூப்பி வணக்கம் சொல்லவில்லைம்பீங்க. வணக்கம் மட்டும்தான் சொல்லல, மற்றதெல்லாம் சொல்லிட்டீங்களே. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வரும், யஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர வல் மஆசிஃப, அவர்கள் ரசனைக்காக இசை கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள், அவர்களை அல்லாஹ் பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் உருமாற்றி விடுவான் என்று எச்சரித்தார்களே. இன்றைக்கு உங்கள் கட்சிகளின் பாடல் கச்சேரிகளே இசையை கொண்டு துவங்குகிறதே, இது மார்க்க வரம்பை விட்டு மீறுகிறதாக தெரியலையா? நீங்கள் பிற மதத்தவர்களை சமரசப்படுத்த வேண்டும் என்பதற்காக, திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பொங்கல் நல்வாழ்த்து என்று ஒரு பேனர் அடிக்கிறீர்கள். அந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்து என்ற பேனரில் அப்துல் காதர் இருக்கிறார், அப்துல் ரஹீம் இருக்கிறார். யார்? அந்த ரஹீமுக்கு அடிமை, அப்துல் காதர் காதருக்கு அடிமை, ரஹ்மானுக்கு அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமை. என்ன அடிக்கிறார்? சூரியனை கடவுளாக வணங்கி செய்யப்படுகிற இந்த பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் என்கிறீர்களே. நீங்கள் அந்த தோணியில் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறீர்களே. ஒரு மரணம் அப்பொழுது வந்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்குமா? கிறிஸ்துமஸ் என்ற பெயரால் இயேசு கிறிஸ்துவை ஒரு கடவுளாக வைத்து, மரியாதை ஒரு கடவுளாக வைத்து, கர்த்தரை ஒரு கடவுளாக வைத்து முக்கடவுள் கொள்கையை பேசுகிற கிறிஸ்துமஸ் விழாவிற்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்களே. கேட்டால் நாங்க என்ன கிறிஸ்துமஸா கொண்டாடணும், வாழ்த்து தானே செஞ்சோங்கிறீங்க. கொண்டாடுறதை விட வாழ்த்து அதை விட மோசம். ஒரு ஏரியால ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டான், கைகளோ பிடிபட்டான், அவனை போய் நீங்க செருப்பால் அடிக்கணும். இது போன்ற சமூக சேவைகளை காலமெல்லாம் செய்வதற்கு உங்களை வாழ்த்துகிறோம்னா இது அதை விட மானம் கெட்ட செயல் அதானே. அது மாதிரி ஒரு செயலை நீங்க வாழ்த்துறீங்களா இல்லையா?
இது இது மத நல்லிணக்கம் இது இல்லைங்க. அவன் மதத்தை புண்படுத்தாதீங்க, அவன் உங்க மதத்தை புரிஞ்சுக்குவான், அவ்வளவுதான். இது மத நல்லிணக்கமா? அப்ப என்ன செய்றீங்க? கிறிஸ்துமஸ் விழான்னு வாழ்த்துறீங்க. லக்கது கஃபர்லதீன காலு இன்னல்லாஹு சாலி சலாசா, 3 கடவுள்ல அல்லாஹ் 3வது கடவுள் என்று 3 கடவுள் கொள்கை பேசுகிற கூட்டம் காஃபிராய் விட்டார்கள். அதை தூண்டுகிற ஊக்கப்படுத்துகிற கூட்டம் நாம் யார்? இளைஞர்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஹாப்பி கௌரி கணேஷ் ஃபெஸ்டிவல் என்று தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த அரசியல் கட்சிகளில் நீங்கள் அதற்கு போஸ்ட் அடிக்கிறீர்களே, விநாயகர் சதுர்த்திகள் வாழ்த்துகிறீர்களா? வரவேற்கிறீர்களா? முஸ்லிம் சமுதாயத்தின் உயிர் உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்படுகிறது என்றால் அது அந்த விநாயகர் சதுர்த்தி வச்சுதான் அரசியல் விளையாடுறான். ஆனால் நீங்கள் அந்த செயலுக்கே வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள் என்றால் நம் கவனத்தை தாண்டி நம்முடைய தலைவர்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் புரிகிறதா? நாங்கள் அல்லாவுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க கூடாதா? பெரியார்களுக்குன்னு போனோம், இமாம்கள்னு போனோம், தலைவர்கள்னு போனோம். இந்த வழிகட்ட தலைவர்கள் எங்களை எங்க கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நினைக்க வேணாம். நான் கேட்கிறேன், இன்றைக்கு தொண்டர்களா இருக்கிற நீங்கள் நாளை கவுன்சிலராகவோ மேயராகவோ அல்லது எம்எல்ஏவாகவோ அடுத்தடுத்த வருடங்கள்ல மாறுவதற்கான ஒரு எதிர்கால திட்டம் இருக்கலாம். அந்த ஏற்கனவே எம்எல்ஏவோ ஆயிருக்கிறாங்களே, எம்பியாக ஆக நினைச்சிருக்கிறாங்களே, இவர்கள் எத்தனை கோயில்களுக்கு ஏறி இறங்கினார்கள், தர்காக்களுக்கு ஏறி இறங்கினார்கள், சர்ச்சுக்கு ஏறி இறங்கினார்கள், அங்கே போய் ஆசீர்வாதம் பெற்றார்கள். இது இஸ்லாத்தில் இருக்கிறதா? அந்த கட்சிகளில் நீங்கள் உங்களை தொண்டனாக இணைத்திருக்கிறீர்களே, நீங்கள் சத்திய இஸ்லாத்தில் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். ஒரு கட்டம் எங்கே தள்ளுகிறது தெரியுமா? இப்படியே மாறி 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 அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிற மதத்தவர்களை பார்த்து பார்த்து அவன் உடும்பு பொந்துல நுழைஞ்சாலும் கூட நீங்களும் போவீர்கள்னார்களே. ஒரு கட்டம் இந்த விவசாயிகள் நலனுக்காக வேண்டி திமுக ஒரு உண்ணாவிரதத்தை அறிவிக்கிறது. இந்த உண்ணாவிரதத்துக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் நடத்துகிற இந்த கட்சிக்காரர்களும் ஆதரித்து உண்ணாவிரதம் மேற்கொண்டீர்களே, ஏன் மேற்கொண்டீர்கள்? இப்படி சொல்லுங்கள். சும்மாங்க, நல்ல வயிறு நிறைய வயிறு கூட தின்னுட்டு தான் போய் உட்கார்ந்தோம், இப்படின்னா நீங்க மக்களை ஏமாத்துகிறீர்கள். அது உண்ணாவிரதம் இல்ல, அது தின்னாவிரதம் இல்ல, அது தெண்டச்சோரா உட்கார்ந்துட்டு இருக்கிற விரதம். சரி, அப்ப உண்மையிலே இருக்கிறீங்கன்னா இல்ல ஒரு அரை நாள் தான் பட்டினி கிடக்குறோம், ஏன் செய்கிறீர்கள்? குல் இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய எல்லா வணக்க வழிபாடுகள், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அதுல எந்த பங்காளியும் இல்லை, இப்படித்தான் நான் முஸ்லிமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நோன்பு என்கிற ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வை விடுத்து ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக நீங்கள் வைத்தால் அது இணை வைப்பில்லையா? யோசித்து பாருங்கள். நான் கேட்கிற ஒரு உல்டாவா, இப்ப விவசாயிகள் எத்தனையோ அவங்களுடைய ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பல போராட்டம் செஞ்சாங்க. அவங்க நோக்கம் எப்படியாவது மோடிக்கு புத்தி வராதா என்பதான் அவங்க நோக்கம். என்னென்னமோ செஞ்சாங்க. எவனோ சொல்லி விட்டான், எப்பா நீங்களாம் ஆம்பளையா இருக்கிறிய, பொம்பளையாவே மாறிடுங்க, ஏன் அந்த ஆள் பொம்பளை தான் பாப்பாரு இப்படின்னாங்க. அத்தனை பேர் பொம்பளையா மாறினாங்க. நீங்க மாறுவீங்களா? அது அது எது எப்படி புடவை கட்ட சொல்றீங்க அப்படிம்பீங்க. சரி, அதுல எவனோ சொல்லிட்டான் போல இருக்கு, நீ கடவுள்கிட்ட வேண்டுப்பா, இந்த மோடிக்கு நல்ல புத்தியை கொடுறா ஆண்டவான் கடவுள்கிட்ட வேணும்னா அவ்வளவு பேர் அங்க பிரதர்சனம் பண்ணாங்க. ஆண்டவா மோடிக்கு நல்ல புத்தியை கொடு, எங்களை பார்க்கணும், நல்ல புத்தியை கொடுன்னு. நீங்க போய் அங்க பிரதர்சனம் பண்ணுவீங்களா? அது சிறுக்கு அப்படிம்பீங்க. அதுக்கப்புறம் எவனை என்ன கிளப்பினான்னு தெரியல, இவன்ட்ட எல்லாம் மோடிட்டு எல்லாம் நீங்க கேட்கறதுக்கு போல மூத்திரத்தை குடிக்கலாம்னு சொன்னாலும் போல இருக்கு. மூத்திர குடிக்கிற போராட்டம் நடத்தினாங்களா அவங்க? ஏதோ ஒண்ணுங்க, பள்ளி திங்கிற போராட்டம், எலி திங்கிற போராட்டம், அரை நிர்வாண போராட்டம், என்னென்னமோ செஞ்சாங்க. முழு நிர்வாணம் கூட நின்னாங்க. அதையெல்லாம் நீங்க மேற்கொள்வீர்களா? மேற்கொள்ள மாட்டீர்கள். ஏன்? அது மானம், அது அவமானம், இவ்வளவு பாப்பீங்க. சரி வேணாம், தீக்குழி போராட்டம் செய்வீங்களா? திமுக அறிவிக்குது, இப்ப மோடி நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் நான் தான் காரணம், நான் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கிட்டு தீக்குழி சாவ போறேங்கிறாரு. எந்த பாஜக காரனாவது சாவானா? சாவ மாட்டான், அவன் உயிரை காப்பாத்திக்குவான். இப்ப இந்த மாதிரியான ஒரு நேரத்துல நீங்க அந்த போராட்டத்துக்கு போவீங்களா? தீக்குழி போராட்டம், அது என்ன டீ குடிக்கிற போராட்டமா? தீ குளிக்கிறது போக மாட்டீங்க. ஏன்? உயிர் சம்பந்தப்பட்டது. நான் கேட்கிறேன், இதை தாண்டி நம்முடைய உயிர் மூச்சை விட உயர்வாக இருக்கிற இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாத்தின் அடித்தளமாக இருக்கிற இந்த மார்க்க வரம்பை மீறி நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீர்களே, அந்த நேரத்தில் உயிர் தொண்டைக்குழி அடைந்தால் நாம் முஸ்லீமாகத்தான் மரணிப்போமா? இந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பணத்தையோ பட்டத்தையோ பதவியோ பெற்றிருப்பீர்கள், மறுமையில் என்ன பெறப் போகிறீர்கள்? நாளை மறுமையில் கை சேதப்பட்டு கதறுகிற பொழுது எங்கள் தலைவர் எங்களை இப்படி தவறாக வழிநடத்தி விட்டார்கள் என்று கதறுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் சேர்ந்து விடுவோம். பாருங்கள், அந்த சேர்க்கை போலி ஒற்றுமை அல்ல. பணத்திற்காக, பட்டத்திற்காக, ஓட்டுக்காக, சீட்டுக்காக, நோட்டுக்கான ஒற்றுமை அல்ல. நபிகளாரை பின்பற்றுவதில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வழிநடத்துவதில் தான் ஒற்றுமை.
அதில் தான் ஒற்றுமையும் கிடைக்கும். ஒரே ஒரு உதாரணத்தை பாருங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரிந்து கிடக்கிற எல்லா ஜமாத்தார்கள், சாஃபி, அனஃபி, மாலிக், அம்பலி, தப்லீக், தரீகா, தௌஹீது, சலஃப் எல்லாரையும் பாருங்க, அத்தனை பேருடைய பள்ளிவாசலிலும் ஒரே கிபிலாவை பின்பற்றி தொழுகிறார்கள். ஏன்? அத்தனை பேரும் பின்பற்றி தொழுகிற கிபிலா நபி வழியில் இருக்கிறது. நபி வழி நம்மை ஒன்றுபடுத்துகிறது. அத்தனை பேரும் பாங்கு சொல்லுகிறார்கள். அந்த பாங்குல கூட்டல, குறையில, மாத்தல, மறைக்கல, அதே மாதிரி இருக்குது. ஏன்? அது மட்டும்தான் ஹதீஸ்ல இருக்குதுங்க. எது ஹதீஸ்ல ஒரிஜினாலிட்டியா இருக்குதோ அதை அவ்வளவு பேர் நம்ம கரெக்டா செய்யறோம். ஏன்? நாம எல்லாரும் பாங்குல ஒன்றுபட்ட சமுதாயம். நம்முடைய வாழ்க்கை முழுக்க எல்லா வணக்கத்திலும் ஏன் ஒன்றுபட முடியாது? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், தூதர் வழி நடந்தால்தான், இறை வழி நடந்தால்தான் நீங்கள் ஒன்றுபட முடியும் என்கிறான். வாத்தியுல்லாஹ ஒரு ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்கள், அவன் தூதரு கட்டுப்படுங்கள், வலா தனாசவு, இதில் கருத்து வேறுபாடு கொண்டு போய் விடாதீர்கள், ஃபதஃப்ஷலு, கோழைகளாய் விடுவீர்கள். நீ எப்ப பிரிவ தெரியுமா? எப்ப கோழையாவ தெரியுமா? எப்ப எதிரி உன்னை பார்த்து கைகொட்டி சிரிப்பான் தெரியுமா? உலகம் முழுவதும் 51 நாடுகள், முஸ்லிம் நாடுகள், அத்தனை பேரும் பிரிந்து கிடக்க பல கருத்துக்களால். ஏன்? கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்கள். தூதரின் பக்கம் பாருங்கள், இறைவனின் பக்கம் பாருங்கள். அப்படி இருந்தால் நீங்கள் வீரர்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். ஓ ததுகபரீஹுக்கும், உங்களுடைய பலமெல்லாம் அழிந்து பாழாகிவிடும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த வசனத்தை உணர்ந்து பார்த்து இம்மையில் ஒரு மகத்தான பாதுகாப்பு, சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமை. எப்படி? சுன்னாவை பின்பற்றுகிற மக்கள், நபிகளாரை மட்டும் நேசிக்கின்ற மக்கள், நபிகளாரை மட்டும் உயிரை விட மேலாக மதிக்கின்ற மக்கள், நபிகளாருக்காக உயிரையே கொடுக்கின்ற மக்கள், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரங்களையே தன்னுடைய வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்துக்கொண்ட மக்கள் என்று வாழ்ந்தால், ஒரு மாநிலத்தின் மாநாட்டிற்கு இடம் போதவில்லை என்று இன்றைக்கு மாவட்ட மாநாடு நடத்துகிறோம். இன்னும் வரும் காலத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயம் ஓரணியில் திரண்டால், குர்ஆன் சுன்னா வழியில் வந்தால், ஒரு கிளைக்கு கூட மாநாடு நடத்த இடம் போதவில்லை என்கிற நிலை வரும். அதற்கு அடுத்த கட்டம், இந்த தூதரை பின்பற்றி, ஒரு மாமனிதரை பின்பற்றி அழகான நேர்த்தியான சமுதாயம் இருக்கிறதே என்று பார்த்து பிற மதத்தவர்களெல்லாம் இஸ்லாத்தை நோக்கி சாறை சாறையாக வருவார்களே, அதற்காக சொல்கிறோம், வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யூத நசாராக்களை கூப்பிட்டார்கள், நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க வேண்டாம், அல்லாஹ்வை மட்டும் கரெக்டான முறையில் கட்டுப்பட்டு நடப்போம், வாருங்கள் என்று அழைத்தார்கள். அதே போன்று உங்களை நாங்கள் தோழர்களாக, நண்பர்களாக, சகோதரர்களாக, கசப்புணர்வு இல்லாதவர்களாக, உங்களை குத்தி காட்டாதவர்களாக, உங்களின் குறைகளை சுட்டி காட்டியவர்களாக நாளை மறுமையில் ஒன்று சேர்ந்து சுவனத்தில் நுழைய வேண்டும் என்பதற்காக அன்போடு உரிமையோடு அழைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மறுபரிசீலனை செய்து நீங்கள் மாற்றம் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.